Jesus is here. My Jesus is here. And all things are possible. My Jesus is here. நாம் நின்றமாய் நம்முடைய கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம் சகோதரனே சகோதரி. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 35 வரைக்கும் வாசிக்கலாம். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 2 வேத பாகங்களை கூட வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு சகோதரி லூக்கா எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை சகோதரி ரோசி வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23 chapter 23 verse 34 வாசிக்கலாம். ಆಗ ಯೇಸು ತಂದೆಯೇ ಅವರಿಗೆ ಕ್ಷಮಿಸು, ತಾವು ಏನು ಮಾಡುತ್ತಿರುವೆಂಬುದು ಹರಿಯರು ಕಂಡರು. ಆಮೆನ್. அல்லேலூயா. அதே போல ரோமர் எழுதின சுவிசேஷம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. நம் நின்றவண்ணமாய் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் தாழ்த்தி நம்முடைய வேண்டுதல்களை வார்த்தையின் ஆக்கியோனிடமாய் தெரிவிக்கும்படி கரங்களை உயர்த்தலாம். வியாதிகளோ வேதனைகளோ மற்ற எந்த தேவைகளும் இருந்தால் ಬೇರೆ ಏನಾದರೂ ಸಮಸ್ಯೆಗಳು ಇದ್ರೆ ಪ್ರೇಯರ್ ರಿಕ್ವೆಸ್ಟ್ಗಳು ಇದ್ರೆ ಕಣ್ಗಳು ಮುಚ್ಚಿ ಕರಗಳು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಎಲ್ಲ ಕಣ್ಗಳು மூடலாம். தேவைகளுக்காக கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உயிர் தழுதலின் காலைக்காய் கூட நன்றி. இந்த நாளிலும் கூட உங்களுடைய பிரசன்னத்தை நோக்கி நாங்கள் எதிர்நோக்கி வந்திருக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு நாளில நீர் உயிர் தெழுந்தீர் அப்பா. இந்த நாளிலும் கூட உம்முடைய உயிர் தெழுதலை நாங்கள் காணபடிக்கு எங்களுக்குள்ளாய் நீர் வந்து ராஜா அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையாய் குயிக்கனிங் பவரை புனர்தான சக்தியனும் நமக்கு நீடப்பா. இந்த கால வேளையில எங்களுக்குள்ளா இருக்கிற மரண பாகங்கள் உயிரடையட்டும். வேதனையோடு துன்பத்தோடு கண்ணீரோடு தேவைகளோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே கண்டு இந்த வார்த்தையின் மூலமாய் அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கூட்டி கொடுங்க. வெளிப்பாடு ஒன்றே அதை உயிர்ப்பிக்க வல்லது. ஏனென்றால் வெளிப்பாட்டின் மூலமா விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறது என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அந்த விசுவாசம் இந்த மணி நேரத்துல அந்த தேர்ட் ஃபுல் ஃபெய்த்தாய் மூன்றாய் இழுப்பின் விசுவாசமாய் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும். நீர் பலமுள்ள தூதனாய் இறங்கி வந்து என்னுடைய ஸ்தானத்தை நீர் எடுத்துக்கொண்டு பேசுங்க அப்பா. நீர் மாறாதவர், ஆனால் காலங்கள் தோறும் திரைகளை மற்றும் மாற்றிக் கொள்கிறவர். இந்த நாளில நீர் திரையை மாற்றி அடியனுக்குள்ளாய் நீர் பிரவேசித்து எனக்குள்ளா இருக்கிற மனுஷ ஞானங்களை எடுத்து போட்டு நீர் பேசுங்க. மனித உதடுகளை எப்பொழுதுமே நீர் பயன்படுத்துகிறீர். அதற்காய் கூட நன்றி. பலப்படுத்துங்க. ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் உங்களோட பிரசன்னம் வல்லமையாய் பாயட்டும். பலப்படுத்துங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே
கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அமேன். இந்த நாளோட செய்தியுடைய தலைப்பு மன்னிப்பின் மகிமை. அமேன். அது கனடால என்ன சொல்லுவாங்க? அது ஷமையா மகிமை. அல்லேலூயா. ஷமையா மகிமை. ஷமே மன்னிப்பு அப்படின்ற விஷயத்தை குறித்து உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். அமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அந்த உலகத்துல ಮನ್ನಿಪ್ಪು அப்படின்றது ಮೇನ್ಮೆಯಾನ ವಿಷಯ ಇಲ್ಲಿಂಗ್ಲಾ. ಕ್ಷಮೆ ಅನ್ನೋದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯ. ಆಮೇನ್. ಕ್ಷಮೆ ಅನ್ನೋದು ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯ, சாதாரணவாத விஷயம் அல்ல, சாதாரணமான ஒரு விஷயம், ஒரு காரியம் அல்ல. மன்னிப்பின் பின்பதாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, ಕ್ಷಮೆಯ ಹಿಂದ್ಗಡೆ ಏನಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಮೀರುದಲ್ இருக்குது. ಮೀರುದಲ್ ಅಂದ್ರೆ ಮೀರಿ ಹೋದ ನಂತರನೇ ಕ್ಷಮೆ ನೀಡೋದು. ಮೀರಿ ಹೋಗ್ತಾನೆ ಒಂದು ಮನುಷ್ಯ ಅಂದ್ರೆ அவன் பர்ஃபெக்ட் அல்ல ಅಂತ அது ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ஆமென். அவன் கரெக்டான ஒரு மனுஷன் அல்ல. அவனுக்கு தேவை ஏதோ ஒரு காரியம் இருக்குது. அவனால சுயமாய் ஒரு சரியான ஒரு விஷயத்தை அவனால செய்ய முடியாம போகும்போதுதான் அவன் என்ன பண்றான்? மீறி போறான். மீறான்னு சொன்னா, மீறுதல் அப்படின்றது என்னன்னு சொன்னா, பிரமாணத்தை மீறுறது. ஒரு ரூல்ஸ் ஒண்ணு இருக்குது. அந்த ரூல்ஸ் நான் மீறும் போதுதான் எனக்கு மீறும்போது என்ன கிடைக்குது? தண்டனை கிடைக்குது. அந்த தண்டனையிலிருந்து என்னை தப்பித்துக் கொள்றதுக்கு தான் என்ன தேவைப்படுது? மன்னிப்பு, ಕ್ಷಮೆ நமக்கு ಬೇಕಾಗಿದೆ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? ಕ್ಷಮೆ, மன்னிப்பு நமக்கு ஏன் தேவைப்படுதுன்னு சொன்னா, தண்டனையிலிருந்து என்னை தப்பித்துக் கொள்றதுக்கு எனக்கு ஒரு தண்டனை இருக்குது. ஏன் தண்டனை இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் மீறிட்டேன். ஏன் மீறிட்டேன்னு சொன்னா, ரூல்ஸ் என்னால என்ன பண்ண முடியல, எனக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியல. ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಆ ರೂಲ್ಸ್ ಅಂಡ್ ರೆಗ್ಯುಲೇಷನ್, ಆ ಕಾನೂನು ಏನ್ ಮಾಡಕ್ ಆಗಿಲ್ಲ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಫಾಲೋ ಮಾಡಕ್ ಆಗಿಲ್ಲ. ಅಲ್ಲೇಲೂಯಾ. ನನ್ ಬಲ ಇಲ್ಲ. ನನ್ಗೆ ಆ ರೂಲ್ಸ್ ಅಷ್ಟು ದೊಡ್ಡದು, ಆ ಪ್ರಮಾಣ ಅಷ್ಟು ದೊಡ್ಡದು, ಆ ಶಾಸ್ತ್ರ ದೊಡ್ಡದು. ಅದರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಕ್ಕೆ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ನನ್ನ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ. ನನ್ಗೆ ಅದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ, ನಾನು ಅದರನ್ನ ಮೀರ್ ಬಿಡ್ತೆ. ಹಾಗೆ ನನ್ಗೇನ್ ಬಂತು ಅಂದ್ರೆ ಪಾಪ ಬಂತು, ಮರಣ ಬಂತು. ಅಲ್ಲೇಲೂಯಾ. ನಾ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನನ್ಗೆ ஆவிக்குரிய விஷயத்துல சொல்றேன். நான் இதே மாம்ச ரீதியான விஷயத்துல சொல்லணும்னு சொன்னா, இந்த ரோட்ல இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பலகை வச்சிருக்காங்கன்னு சொன்னா, நான் மீறி போயிட்டேன் என் தேவைக்காக. இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா, ஒரு என்னுடைய தண்ணீர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு குடிக்கிறதுக்கு. எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, எனக்கு தாகமா இருக்குது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த காம்பவுண்டை தாண்டி அங்க போய் நான் தண்ணியை குடிச்சாதான் எனக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா, தண்ணீர் குடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளா சொல்றேன். எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா ரூல்ஸ் என்ன பண்ணல, அந்த பக்கம் போறதுக்கு என்ன ಅನುಮತಿಕ್ಕಿಲ್ಲ. ನನಗೆ ಏನ್ ಕೊಡಿಲ್ಲ, ಅನುಮತಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಆದ್ರೇನು ನಾನು ಜೀವಿಸಬೇಕಂದ್ರೆ, ನಾನು ಕ್ರಾಸ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬಿಡ್ತೀನಿ ನಾನು ಇವಾಗ? இல்ல புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி மீறும் போது தண்டனை வருது. ஆனா நான் அதை தாண்டி அது வேணும்னு போது என் பலவீனத்தினால நான் போய் அதை என்ன பண்றேன், நான் அதை எடுத்துக்கொள்ளும் போது தண்டனை கிடைக்குது இல்லைங்களா? அப்போ அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு தான் எனக்கு அங்க என்ன தேவைப்படுறதா இருக்குது? மன்னிப்பு, ಕ್ಷಮೆக்கு ಬೇಕಾಗಿದೆ. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த மன்னிப்புன்ற விஷயத்தை குறிச்சு, அந்த வார்த்தையை குறிச்சு மட்டும் உங்களுக்கு சின்ன லைன் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா மன்னிப்பு அப்படின்றது பாடன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமென். அண்ட் பாடன் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல அந்த மன்னிப்பு ஃபர்கிவ்னஸ், இல்லைன்னு சொன்னா க்ஷமாபணை. ஃபர்கிவ்னஸ்ன்னு சொல்லலாம், இல்ல இருந்தா என்ன சொல்லலாம்னு சொன்னா பாடன் அப்படின்னு சொல்லப்படுது இங்கிலீஷ்ல. அதுக்கான அர்த்தம் என்ன சொல்லப்படுது? இதுக்கான அர்த்தம்னு சொன்னா கம்ப்ளீட்லி கிவ். டோனர் அப்படின்னு சொல்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ்ல. டோனர் அப்படின்னு சொன்னா பிளட் டோனர், ரத்தத்தை கொடுக்குறவங்க இல்லைங்களா? டோனர். ஆர்கன் டோனர். ஆர்கன்னா நமக்குள்ள ஏதாவது கிட்னியோ இல்ல உள்ளகிற பார்ட்ஸ், கண்ணோ கொடுக்குற நபர் டோனர்ஸ். டோனர்ன்றது கொடுக்குறாள். புரியுதுங்களா உங்களுக்கு? பர் டோனர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பர் டோனர் அப்படின்றதுக்கான அந்த வார்த்தையிலிருந்து தான் என்ன வச்சுன்னு சொன்னா, பர் டோனர் அப்படின்ற வார்த்தையிலிருந்தா படோன் அப்படின்ற வார்த்தை வந்துச்சான். பாடன் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது வெப்ஸ்டர். நான் தான் உங்களுக்கு இது எடுத்து வச்சேன். அந்த பாடன் அப்படின்ற வார்த்தை தான் மன்னிப்பு அப்படின்னு சொன்னா, மன்னிப்புன்ற வார்த்தைக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்குறது, கம்ப்ளீட்டா என்ன பண்றது, கொடுக்குறது, கம்ப்ளீட்டா உன்னை ரிலீஸ் பண்றது அப்படின்ற அந்த மீனிங் வருதான். உன்னை ஒரு கட்டுல இருந்து ஒரு கட்டுனா புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? ஒரு கட்டுல இருந்து உன்னை ரிலீஸ் பண்றது, உன்னை அடைக்காம நீ போ அப்படின்ற அந்த அனுமதி கொடுக்கறது. ஒரு அடிமைத்தனத்துல இருந்து ஏதோ ஒரு கட்டுல இருந்து உன்னை ரிலீஸ் பண்றது அப்படின்றது அர்த்தம் பெறுது இல்லைங்களா? புரிதுங்களா உங்களுக்கு? டோனர் அப்படின்னு சொன்னா உன்னை கொடுக்குறது. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, தண்டனையில இருந்து உன்னை ரிலீஸ் பண்ணி இதை விட்டு நீ என்ன பண்ண போ அப்படின்னு சொல்றதுதான் அதுவா இருக்குது, மன்னிப்பா இருக்குது. புரிஞ்சுங்களா? இந்த மன்னிப்பு முதலா எப்படி எங்க எப்படி உபயோகப்படுத்தப்படுது மனித குலத்துக்கு அப்படின்னு சொன்னா,
எங்க உபயோகப்படுத்தப்பட்டு எங்க வந்துச்சு இந்த மன்னிப்புன்னு சொன்னா, உலகம், வானம், பூமி, அண்ட சராசரங்கள்லாம் உண்டாக்குறதுக்கு முன்னாடி ದೇವನ್ ಅನಂತ ಜ್ಞಾನ ಉಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ. ಆಮೇನ್. ಆಕಾಶ ಭೂಮಿಯೆಲ್ಲ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಕ್ ಮುಂಚೆ ದೇವರಿಗೆ ಅನಂತ ಜ್ಞಾನ ಇತ್ತು. ಆ ಜ್ಞಾನದಿಂದ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಕಾಲಕ್ಕೆ ಹಿಂದ್ಗಡೆ ಮನುಷ್ಯನು ಬರ್ತಾನೆ, ಆತನು ಈ ತರ ಪಾಪವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ, ಪಾಪದಿಂದ ಮರಣ ಬರುತ್ತೆ, ಇದೆಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು. ಪಾಪ ಬಂದು ದೇವರನ್ನು ಮನುಷ್ಯನು ಏನ್ ಮಾಡ್ತು, ದೂರ ಮಾಡಿತು, ಅದರಿಂದ ಅವನ ಮರಣವನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಡ ಅಂತ ಎಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು. ಆವಾಗೆ ದೇವ್ರಿಗೆ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಏನ್ ಬಂತು, ಈ ತರ ಬರುವ ಹಿಂದ್ಗಡೆ ಬರುವ ಪಾಪಕ್ಕೆ ಬರುವ ಆ ಸಂಬಳ ಏನಿದೆ, ಮರಣವಾಗಿದೆ. ಮರಣದಿಂದ ಮರಣ ಅವ್ರಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಏನ್ ಬೇಕು, ಅವ್ರಿಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ, ಅವ್ರಿಗೆ ಜೀವ ಕೊಡ್ಬೇಕು, ಒಂದು ಜೀವ ಕೊಡ್ಬೇಕು. அல்லேலூயா. பாவம் சரியான ஒரு காரியத்தை கெடுச்சு. தேவனுடைய நீதி பாவத்துக்கு சம்பளமா மரணத்துக்கு கெடுச்சு. தேவன் நீதிபரரா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார், நீதிபரரா இருக்கிறார். ಅವರುக்குள்ள ಅನೇಕ ವಿಧமான ಗುಣಾದಿಶಯಗಳು இருக்குது. ಅವರ ಒಳಗಡೆ ಅನೇಕ ತರವಾಗಿರುವ ಗುಣಾದಿಶಯಗಳು ಇದೆ. ಆತನು ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ, ಆತನು ಸೃಷ್ಟಿಗನಾಗಿದ್ದಾನೆ, ಆತನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದಾನೆ, ಆತನು ಏನಾಗಿದೆ, ಪಾಪಕ್ಕೆ ಪರಿಹಾರಿಯಾಗಿದ್ದಾನೆ, ಆತನು ಆ ಕುರಿಯಾಗಿದ್ದಾನೆ, ಆತನು ಯಾಜಕನಾಗಿದ್ದಾನೆ. ಈ ತರ ಆತನ ಒಳಗಡೆ ಜಾಸ್ತಿ ಗುಣಾದಿಶಯಗಳಿದೆ. ಆತನ ಒಳಗಡೆ ಇರುವ ಆ ಜಡ್ಜು, ಯಾಕಂದ್ರೆ ಜಡ್ಜ್ ಅಂದ್ರೆ நீதிபந்த நீதிபதி அப்படின்ற அந்த கேரக்டர் இருக்குது இல்லையா. நீதிபதி கோர்ட்ல போய் உட்காரும் போது நீதிபதி இருக்கிறார்ல, ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಅಂತ ಇರುವ ಆ ಗುಣಾದಿಶಯ ಒಂದು ಪಾಪ ಅಂತ ಬಂದ್ರೆ ಆ ಪಾಪಕ್ಕೆ ಆ ನೀதிபதி ಏನ್ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಮರಣ ಬೇಕು, ಪಾಪ ಹೋಗ್ಬೇಕು. ಪಾಪ ಯಾತರ ಯಾವಾಗ ಹೆಂಗ್ ಬಂತಂದ್ರೆ, ಪಾಪ ರಕ್ತದಿಂದ ಬಂತು. ಪಾಪ ಹೆಂಗ್ ಬಂತು, ரத்தದಿಂದ பாவம் வந்துச்சு. அதனால வந்து ரத்த சிந்தாம அப்படின்னா ஒரு மனுஷனுடைய ரத்தத்துலதான் ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் போவாம பாவம் போவாதுன்ற அந்த நீடுதல அந்த நீதிபதி கேட்டார். ரொம்ப பொறுமையா நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. ரொம்ப ಸ್ಲೋವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. ನಿಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ಅದು ಪ್ರಯೋಜನವಾಗಿದೆ. ಆಮೆನ್. நான் பொறுமையா உங்களுக்கு சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சுக்கோங்க நல்லா. அப்போ நம்ம பாக்குற விஷயம் என்ன, நம்ம பேச இருக்கிற தலைப்பு என்னன்னு சொன்னா, ஷமய மகிமை, மன்னிப்பின் மகிமை. அதான் உங்களுக்கு நான் வந்து ரொம்ப தெளிவா பொறுமையா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அமேன். எகைன் மன்னிப்பை குறிச்சு அதிகமா வந்து இந்த உலகத்துல எந்த ஒரு ரிலிஜியன், எந்த ஒரு வே ப்ரீச் பண்ணுதுன்னு சொன்னா அது கிறிஸ்துவமே. அமேன். கிறிஸ்டியானிட்டி ஒன்லி ஒன் வே டு டீச் த pardon, பாவத்தை குறிச்சு, forgiveness குறிச்சு அதிகமா ப்ரீச் பண்றது நம்ம தான். ஏன்னா பாவத்தை குறிச்சு அந்த நீதிக்குரிய எல்லா காரியங்களும் இதுக்குள்ள இருக்கிறதுனால மன்னிப்பை குறிச்சு பேசுறதுக்கான அருகதை நமக்கு இருக்குது. அருகதைன்ற என்ன, அருகதை அப்படின்னு சொன்னா பவர், அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டி இங்க உள்ள இருக்குது. ஆமே, அதிகாரம் இது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ எனவே கவனிங்க நல்லா. இந்த மன்னிப்புன்றத குறிச்சு உங்களுக்கு அதிகமா நான் சொல்றேன்னு சொன்னா, எகைன் சொன்னேன் நானு, தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடி அந்த சிந்தையில அவருக்குள்ள அனந்த ஞானத்துக்கு முன்பதாக இந்த வான பூமி சிருஷ்டிக்கிறதெல்லாம் முன்னாடி அவர் பார்த்தாரா இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 இருக்கட்டும், 17:8 இருக்கட்டும், ஒரு வசனம் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಏನೇ ಹೇಳ್ಬೇಕಂತ, ಆಕಾಶ ಲೋಕ ಸೃಷ್ಟಿಗೆ ಮೊದಲೇ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ ಕುರಿಮರಿ. ಇವಾಗ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ, ಒಂದು ವಿಷಯ ಹೇಳ್ತೀನಿ ನಿಮ್ಗೆ, புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட இந்த ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? ಲೋಕ ಸೃಷ್ಟಿಗೆ ಮೊದಲೇ ಒಂದು ಕುರಿಮರಿ ಒಡೆಯಲ್ಪಡಬೇಕಾಗಿರುವ ಕಾರಣ ಏನು? ಏಕೆ ಒಡೆಯಲ್ಪಡ್ಬೇಕು? ಅರ್ಥ ಮಾಡಿದ್ರೆ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ ನೀವು, ಈ ಆಕಾಶ ಭೂಮಿ ಎಲ್ಲಾ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಕ್ ಮುಂಚೆ ಏನೇ ಇಲ್ಲ, ಏನು ಎಂಟಿ ಆಗಿತ್ತು, ಎಲ್ಲ எதுவுமே இல்ல. ஒரு ஆட்டம் கூட, ಒಂದು அணு கூட பூமியில் இல்ல. அப்படி இருக்கிறதுக்கு முன்பதாகவே தேவனாவே இல்லங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ದೇವರಾಗೆ ಇಲ್ಲ. ದೇವರು ಅಂದ್ರೆ ಆರಾಧನೆಗೆ ಒಡೆಯನು, ಆರಾಧನೆಯನ್ನು ಒಡೆಯನು, ಅದೇ ದೇವರು. ஆகாಶ பூமி அந்த வான பூமியில சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே அவரை ஆராதிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் என்னவா இல்ல, தேவனா இல்ல. அப்போ அதுக்கு முன்பதாகவே வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 17வது அதிகாரமும் 13வது அதிகாரம் சொல்லுது, அதுக்கு உலகம் உண்டாவதுக்கு முன்பதாகவே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுன்னு சொல்லி, ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அப்போ அங்க எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு? இதை சிந்திச்சீங்களா? எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி அங்க இருக்கணும்? எப்படி இருக்கும் அந்த ஒரு ஆட்டுக்குட்டி? இந்த ಆಟುಕುಟ್ಟಿன்றது ஒரு ಆಡು, ಒಂದು ಕುರಿಮರಿ ಅಂದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವಾಗ ಒಂದು ಜೀವಿಯಾಗಿ ಒಂದು ಏನು ಹೇಳ್ಬೋದು, ಬೀಸ್ಟ್, ಒಂದು ಮಿರುಗು ಇಲ್ಲಿಯಾ,
ಒಂದು ಮೃಗವಾಗಿ ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ರು, ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ರು, ஆதாம் காலದಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ರು. அதே வாக்கிய வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தேவன் சிருஷ்டிப்புலதான் இந்த ஆட்டுக்குட்டியே வச்சிருந்தாரா இல்லையா? ஆதாமே 5வது நாள் 6வது நாள் தான் என்ன சிருஷ்டிக்கப்பட்டுச்சு, இந்த ஆட்டுக்குட்டி சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. சிருஷ்டிப்பினால 6வது நாள்ல இந்த ஆட்டுக்குட்டி சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. ஆனா வசனம் என்ன சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்பதாக ஒரு ஆட்டுக்குட்டி இருந்ததாகவும் அந்த ஆட்டுக்குட்டி ಪಾವತಕ್ಕಾಗ ಅಡಿக்கப்பಟ್ಟದಾವ சொல்லுது. ಪುರುಷದಿಂಗಳ உங்களுக்கு ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? ಈ ಒಂದು ಕುರಿ ಅನ್ನುವ ಈ ಮೃಗ ಒಂದು ಸೃಷ್ಟಿಯ 6ನೇ ದಿವಸದ ಏನಾಯ್ತು, ಸೃಷ್ಟಿ ಆಯ್ತು, ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ರು ಅದನ್ನು. ಆದ್ರೆ ಈ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಅಂದ್ರೆ, ಈ ಆಕಾಶ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಕ್ ಮುಂಚೆನೆ ಒಂದು ಕುರಿಮರಿ ಇತ್ತಂತೆ. ಆ ಕುರಿಮರಿ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಒಡೆಯಲ್ಪಡ್ದಂತೆ. ಎಷ್ಟು ಆಳವಾಗಿರುವ ವಿಷಯ ನೋಡ್ರಿ. ಅಂದ್ರೆ ಆ ಕುರಿಮರಿ ಎಲ್ಲಿತ್ತು? ದೇವರು ಕುರಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದು ಮೃಗ. ಕುರಿ ಅನ್ನೋದು ಒಂದು ಮೃಗ, ಒಂದು ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಹಸು ಹಂಗೆ, ಕತ್ತೆ ಹಂಗೆ, ಒಂದು ಆರ್ಸ್ ಜಿಂಕೆ ಹಂಗೆ ಒಂದು ಕುರಿ, ಒಂದು ಮೃಗ ಅದು. ಆದ್ರೆ ಈ ಒಂದು ಕುರಿಮರಿ ಲೋಕ ಆಕಾಶಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ಅದು ಸೃಷ್ಟಿ ಮಾಡ್ತು ಅಂತ ದೇವ್ರ ವಾಕ್ಯ. ಆ ಕುರಿ ಇತ್ತು, ಆ ಕುರಿ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಒಡೆಯಲ್ಪಡ್ತು ಅಂತ ಒಂದು ವಿಷಯ ಹೇಳ್ತದೆ. ಅದು ಹಿಂದ್ಗಡೆ ಒಂದು ರಹಸ್ಯ ಇದೆ, ಅದೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ. ಅಲ್ಲಿಂದನೇ ಪಾಪ ಪರಿಹಾರ, ಆ ಕ್ಷಮಾಪಣೆ ಒಂದು ಮಾತು, ಅದ್ರ ಆ ಕ್ಷಮಾಪಣೆ ಅಲ್ಲಿಂದನೇ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು. புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுக்கோங்க, நல்லா சொல்ற விஷயம். அந்த ஒரு ஆட்டுக்குட்டின்றது சிருஷ்டிப்பின் 6வது நாள்ல சிருஷ்டிக்கப்பட்டாலும், ஆனா வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 13:17 ரெண்டு அதிகாரங்களையும் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்பதாக ஒரு ஆட்டுக்குட்டி இருந்ததாகவும் அந்த ஆட்டுக்குட்டி பாவத்துக்காக அடிக்கப்பட்டதாகவும் சொல்லுது. அப்ப அந்த ஆட்டுக்குட்டி எங்கிருந்து வந்துச்சு? அந்த ஆட்டுக்குட்டி ஏன் முன்பதாக சிருஷ்டிக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி பாக்குறதுலதான் நம்ம மன்னிப்புன்ற அந்த வார்த்தையுடைய தொடக்கமே இருக்குது. இது ஒரு பெரிய காரியம், பெரிய ஒரு சப்ஜெக்ட். இது மன்னிப்புன்றது ஒரு சாதாரணமான சின்ன ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ஏன்னா ஒரு கிறிஸ்துவமே ஒரு மன்னிப்பின் கீழாதான் நின்று கொண்டிருக்குது. மன்னிப்பின் கீழே தான் கிறிஸ்துவம் இருக்குது. கிறிஸ்துவத்தின் அடிப்படை உபதேசங்கள்ல ஒரு முக்கியமான உபதேசமே மன்னிப்பு. ஒரு ಕ್ರಿಸ್ತುವ ಲೋಕ ಇದಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತುವ ಲೋಕದ ಅಸ್ಥಿಭಾರವೇ ಏನ ಕ್ಷಮೆಯಾಗಿದೆ. ಕ್ಷಮೆ ಇಲ್ದಿರ ಇದ್ರೆ ಕ್ರಿಸ್ತುವನೇ ಇಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತುವ ಲೋಕನೇ இல்ல. அர்த்தம் ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. இப்போ நீ இந்து மத்த நபர்கள் எல்லாம் பாத்தீங்க சொன்னா, ஒரு மனுஷன் தப்பு செஞ்சா அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்குது. இந்த உலகத்துல இருக்கிற நபர்கள் ஒருத்தருக்கும் கோர்ட் இருக்குது. அவங்க தவறு செய்தார்களானால் அவர்களுக்கு ஏற்ற தண்டனை இருக்குது. ஆனா கிறிஸ்துவ ஒன்றுதான் என்ன பண்ணுதுங்க, மன்னிப்பு. எல்லா காரியத்துக்கும் மன்னிப்புன்ற ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை நமக்காக வைத்திருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த மன்னிப்புன்றது என்னன்றதை நீங்க சிந்திச்சு என்னைக்காவது பார்த்திருக்கிறீங்களா? மன்னிப்புன்றது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும்? ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்குது, அப்ப அது நம்ம யோசிக்கிறோம், இந்த குழந்தை எப்படி இந்த கலர் வந்துச்சு, எப்படி இந்த குழந்தைக்கு குணம் வந்துச்சு, எப்படி இந்த குழந்தைக்கு கை கால் இப்படி வந்துச்சு, இந்த கலர் ஏன் வரணும், இந்த பேச்சு ஏன் வரணும் அப்படின்றதெல்லாம் எப்படி நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது நம்ம எப்படி சிந்திக்கிறோம்? தாய் தகப்பன்ல இருந்தா என்ன வந்துச்சு, அந்த குணாதிசயம் அந்த குழந்தைக்குள்ள வந்துச்சு. தாயுடைய தகப்பனுடைய 2 பேருடைய குணாதிசயத்துடைய பிரதிபலிப்பு தான் அந்த குழந்தைன்றதை நம்ம புரிந்து கொள்றோம் இல்லைங்களா? அதே போல இந்த மன்னிப்புன்றது நம்ம சாதாரணமா என்ன பண்றோம், நம்ம சகோதரர்களுக்கு விரோதமா செய்த குற்றங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறோம். என்ன மன்னிச்சிருங்க, நம்ம ಕ್ಷಮಾಪಣೆ ಮಾಡ್ರಿ, ಕ್ಷಮಿಸ್ರಿ ನಾನಂತ ಕೇಳ್ತೀವಿ. அப்ப இது எல்லாத்துடைய தொடக்கம் இங்க ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? இருக்கணுமா இல்லைங்களா? நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதோட தொடக்கமே யாரா இருக்கிறாங்கன்னா நம்முடைய தேவனா இருக்கிறார். தொடக்கமே நான் ஆல்ரெடி சொன்னேன், வானம் பூமி அந்த சாசனங்களை உண்டாகிறதுக்கு முன்னாடி தேவன் நித்தியமானவரா இருக்கிறார். அவருக்குள்ள இருக்கிற சர்வ ஞானம், சர்வ வல்ல, சர்வ வியாபகம். ஏன்னா அவர் தேவன் அப்படின்றதுக்கு அவர் தன்னில் தானே ಜೀವಿக்கிறவரா இருக்கிறார் இல்லைங்களா? ಅಂದ್ರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಆತನು ತನ್ನಲ್ಲಿ ತಾನೇ ಜೀವಿಸುವನಾಗಿ ಇದ್ದಾನೆ. ಹಂಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಆತನಿಗೆ 3 ವಿಧವಾದ ಶಕ್ತಿಗಳಿರ್ಬೇಕು, 3 ವಿಧமான ಶಕ್ತಿಗಳಿರ್ಬೇಕು. ಅದು ಸರ್ವಶಕ್ತ, ಸರ್ವವ್ಯಾಪಿ, ಸರ್ವಜ್ಞಾನ. ಯಾರು ಒಬ್ಬರಿಗೆ ಈ 3 ವಿಷಯ ಇದ್ರೆ ಆತನು ತನ್ನಿಲ್ ತಾನೇ ಜೀವಿಸುವಾಗಿ ಇರೋಕೆ ಸಾಧ್ಯ. ನಮ್ಮ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಯಾವ ಮನುಷ್ಯನಿಗೆ ಆತರ 3 விஷயங்களும் இல்ல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப அதுதான் சர்வ வல்லமை, சர்வ ஞானம், சர்வ. அப்படி அவருக்குள்ள இருக்கிற சர்வ வல்லமையினாலே அவருக்கு சர்வ ஞானம் இருக்குது, சர்வ ஞானத்தினால சர்வ வியாபகம் இருக்குது, சர்வ வியாபகத்தினால சர்வ ஞானம் இருக்கு.
புரிஞ்சுங்களா? ஒரு குணாதிசயம் ஒரு வல்லமை ஒன்றொன்றை கொண்டு வருது வெளியில. எனக்குள்ள இருக்கிற சர்வ வல்லமை தான், ஒரு மனுஷனுக்குள்ள சர்வ வல்லமை தான் சர்வ எல்லா இடத்துலயும் இருக்கும்படி செய்து, அப்படி இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் அறிந்து கொள்ள முடியுது. தேவனுக்கு இன்றைக்கு, நேத்து, நாளை அப்படின்ற 3 காலங்கள் இல்ல, ஒரே காலம் தான் அவருக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ನೆನ್ನೆ ಇವತ್ತು ನಾಳೆ ಅನ್ನುವ ಕಾಲಗಳಲ್ಲಿ ದೇವರು ಇಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಎಲ್ಲ ಪ್ರೆಸೆಂಟೇನೆ. ಪ್ರೆಸೆಂಟ್ ಅಂದ್ರೆ ಇವಾಗ ಅನ್ನೋದೇ ಅವ್ರಿಗೆ. ಯಾಕಂದ್ರೆ ಆತನು ಹೆಂಗಿದ್ದಾರೆ, ಸರ್ವ ವ್ಯಾಪಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲೇಲುಯಾ. ಎಲ್ಲಾ ಕಾಲಗಳಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲಾ ಜಾಗದಲ್ಲಿಯೂ ಆತನ ಪ್ರಶಾಂತೆ, ஆத்தன சக்தி ಇದೆ. அல்லேலூயா. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனவே அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக, எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்பதாகவே அவருடைய படைப்பு எப்படி இருக்க போகுதுன்றத குறிச்சு பார்த்தார். அதனாலதான் இங்க வசந்த இங்க பாத்தீங்க பாருங்க, என்ன சொல்லப்படுது பாருங்க. 29 வசனம் கண்ணதள்ளி வாசி. ரோமர் 28:29 வாசிங்க. நான் தமிழ்ல வாசிக்கிறேன் பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் இவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவர் முன் அறிந்தாராம். 8:29 வசனம் வாசிங்க. 8:29 வாசிங்க. ಯಾಕೆಂದರೆ ದೇವರು ತನ್ನ ಮಗನಿಗೆ ಅನೇಕ ಮಂದಿ ಸಹೋದರರಿದ್ದರು, ಅವರಲ್ಲಿ ಆತನೇ ಹಿರಿಯನಾಗಿರಬೇಕೆಂದು ಉದ್ದೇಶಿಸಿ ತಾನು ಯಾರನ್ನು ತನ್ನವರೆಂದು ಮೊದಲು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದು. ಮೊದಲು ತಿಳಿದುಕೊಂಡವನು ಅವರನ್ನು ತನ್ನ ಮಗನ ಸ್ವರೂಪವುಳ್ಳವನಾಗಿರುವುದಕ್ಕೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟನು. இப்போ தேவன் தெரிந்து கொள்ளுವ ಶಕ್ತಿ ಇರಬೇಕಲ್ವಾ? ಅದೇನೆ ಆತನ ಸರ್ವ ವ್ಯಾಪಿ, ಸರ್ವ ஞானದಿಂದ நாளை ஏன் நடித்தது, நாளை என்ன நடக்குது, நாளை மறுநாள் என்ன நடக்குது அப்படின்ற காரியங்களை குறித்து அறிஞ்சு கொள்றதுக்கான ஞானம் அவருக்குள்ள இருக்கிறதுனால தேவன் என்ன பண்ணாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே எல்லா காரியங்களையும் அவர் பார்த்தார். நித்தியம் முதல் நித்தியம் வரைக்கும் எல்லா காரியங்களையும் அவர் பார்த்தார். இல்லைங்களா? நம்ம இந்த உலகம் இன்னைக்கு நித்தியமானது அல்ல. இல்லைங்களா? உலகம் நித்தியமானதா இல்ல. உலகத்துக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் முடிவு இருக்குது, அழிவு இருக்குது. நித்தியம்னு சொன்னா என்னன்னா தொடக்கமும் முடியும் இல்லாத ஒரு காரியம். அப்போ தொடக்கம் உள்ள முடியும் இல்லாதவர் யாருன்னா தேவன் தான் தொடக்கம் முடியும் இல்லாதவர். இல்லைங்களா? அப்போ தொடக்கம் முடியும் இல்லாத தேவன் அவருடைய நித்திய சிந்தையினால, நித்திய ஞானத்தினால உலக தோற்றத்துக்கு முன்னே அவருக்குள்ள என்னங்க சிந்தனைகள், யோசனைகள் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மூலமா காலத்தை தொடர்ந்து என்ன இருக்க போகுதுன்றத பார்த்தாரு. அவர் வானத்தை பூமி சிருஷ்டிக்க நினைச்சாரு. அவருக்குள்ள இருக்கிற குணாதிசைகளை வெளிப்படுத்தணும்னு நினைச்சாரு. அவர் பிதா ஆகணும்னு நினைச்சாரு, குமாரன் ஆகணும்னு நினைச்சாரு, சிருஷ்டிகர் ஆகணும்னு நினைச்சாரு. இல்லைங்களா? மீட்பர் ಆವನು ನೆನಚಾರೆ, ರಕ್ಷಕನಾಗಬೇಕು, ವಿಮೋಚಕನಾಗಬೇಕಂತ ಆತನು ತನ್ನನ್ನು சிந்திச்சிருந்தோம். அல்லேலூயா. சிந்தனை ಬಂತ அவರಿಗೆ. அப்ப இப்படி எல்லாம் நினைக்கும் போது அதெல்லாமே நம்ம என்ன வேணாலும் ஆகலாம் நினைக்கலாம். அதுக்கேற்ற வல்லமை நமக்குள்ள இல்லாம இருந்தாலும், இல்லாம இருந்துச்சுன்னா அப்படி ஆக முடியாது. இல்லைங்களா? நான் என்ன வேணாலும் நினைக்கலாம், நான் இந்த நாட்டுக்கே பிரதமர் ஆகணும்னு நினைக்கலாம், அது என்னுடைய நினைப்பு. ஆனா அதுக்கேற்ற வல்லமை எனக்குள்ள இல்லாம இருந்தா அது ஆக முடியாது. இல்லைங்களா? ஆனா தேவன் அவர் என்னவெல்லாம் ஆகணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் ஆகிறதுக்கு ஏற்ற அவர் சக்தி அவருக்குள்ள இருக்குது. ஆமென். அப்போ தேவன் எல்லாத்தையும் பார்க்கும்போது, இந்த பூமியை பார்க்கிறார், சிருஷ்டிப்பை பார்க்கிறார், சிருஷ்டிகளை பார்க்கும்போது, சிருஷ்டிகள் ஒரு கட்டத்துக்கு வரும்போது பாவம்ன்ற ஒரு விஷயம் குறுக்கிடுறத பார்த்தார். எதை பார்த்தார்? பாவம்ன்றது குறுக்கிடுதுன்னு சொன்னா அவங்களையும் கூட நித்தியமானவர்களா தேவன் படைச்சு பாவம்ன்றது குறுக்கிடும் போது அங்க மரணம் வருது. அப்ப மரணத்துல தன்னோட சிருஷ்டிகளை மீட்டுக் கொள்ளும் போதுதான் திரும்ப அந்த சிருஷ்டிகள்லாம் நித்திய ஜீவனுக்குள்ள வருவாங்க. அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு பாவ பரிகாரம்ன்ற விஷயம் என்ன பண்ணுது, தேவைப்படுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ದೇವರು ಎಲ್ಲ ಅವರು ಲೋಕದ ಆರಂಭಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ಎಲ್ಲ ನೋಡುವಾಗ ತನ್ನ ಸೃಷ್ಟಿಗಳನ್ನು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಅದನ್ನು ನೋಡುವಾಗ ಅವರೆಲ್ಲ ಮರಣಕ್ಕೆ ಒಳಗಡೆ ಹೋಗೋದನ್ನ ನೋಡಿದ್ರು. ಯಾವಾಗ ಹೆಂಗ್ ಮರಣಕ್ಕೆ ಒಳಗಡೆ ಹೋದ್ರು ಅಂತ ನೋಡುವಾಗ ಪಾಪ ಬಂತು, ಪಾಪ ನಂತರ ಮರಣ ಬಂತು. ಇವಾಗ ಅವ್ರ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಅದೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ಈ ಪಾಪ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಏನು ಬರ್ಬೇಕು, ಪರಿಹಾರ ಬೇಕು. ಪರಿಹಾರ ಹೆಂಗ್ ಬರುತ್ತೆ? ಕ್ಷಮೆಯಿಂದ ಬರ್ತದೆ. ಪರಿಹಾರಕ್ಕೂ ಪಾಪಕ್ಕೂ ಸೆಂಟ್ರಲ್ಲಿ ಏನಿದೆ, ಕ್ಷಮೆ ಇದೆ. ಕ್ಷಮೆ ಇದ್ರೇನೆ ಪರಿಹಾರ ಬರೋದು, ಪರಿಹಾರ ಬಂದ್ರೇನೆ ಪಾಪ ಹೋಗೋದು, ಪಾಪ ಹೋದ್ರೇನೆ ತಿರುಗಿ ಅವರು ನಿತ್ಯ ಜೀವ ಹೊಂದೋದು, ಆತನ ಸ್ವರೂಪಿಯಾಗಿ ಇರ್ಬೇಕಾಗಿರೋದು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? ಇವಾಗ ಇದೆಲ್ಲ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಆತನು ಲೋಕ ಆಕಾಶಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ಚಿಂತೆಯಲ್ಲಿ, ಓಕೆ ಇವ್ರಿಗೆ ಏನ್ ಬೇಕು, ಇವಾಗ ಪಾಪ ಮಾಡ್ತಾರೆ. ಹೆಂಗ್ ಪಾಪ ಮಾಡ್ತಾರೆ? ಇವ್ರಿಗೆ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ, ನೀತಿ ಹೆಂಗ್ ಬದುಕೋಕ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ. ಇವಾಗ ಏನ್ ಬೇಕು? ಇವ್ರಿಗೆ ಪರಿಹಾರ ಬೇಕು. ಪರಿಹಾರ ಬೇಕಾದ್ರೆ
ಫಸ್ಟ್ ಇವರು ಮಾಡಿರುವ ಪಾಪಕ್ಕೆ ಕ್ಷಮೆ ಬೇಕು, மன்னிப்பு வேணும். இவர்களுக்கு மன்னிப்பு வேணும்ன்றதை அவர் பார்த்து இந்த மன்னிப்புக்கு அடையாளமா தான் சிந்தையில தானே பூமியில வந்து அடிக்கப்பட போறோன்றதை அவர் பார்த்தார். அவரே பூமியில வந்து என்ன பண்ண போறாரு, அடிக்கப்பட போற பாவ பரிகாரியாக வர்றான்றதை குறிச்சு அவர் என்ன பண்ணாரு பார்த்தார். அவர் இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு பரிகாரமா வர்றது அவர் பார்த்து உலகத்தோறதுக்கு முன்னாடி சிந்தையிலே அவர் அடிக்கப்பட்டார். அவர் தான் இந்த உலகத்துக்கு பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டியா சிந்தையில அவர் அடிக்கப்பட்டார். சிந்தையில என்ன பண்றாரு, நான் வந்து அடிக்கப்படுவேன், நான் தான் ஆட்டுக்குட்டியா இந்த பூமியில வர போறேன் அப்படின்றத பார்த்தார் இல்லைங்களா. அப்ப இந்த ஆட்டுக்குட்டின்றது சிருஷ்டிப்பின் நாள்ல வந்ததா இல்ல உலகத்தோற்றத்துக்கு முன்னாடி இருந்ததா? ಆಮೇ ಈ ಕುರಿಮರಿ ಅನ್ನೋದು ಸೃಷ್ಟಿಪು ದಿವಸದಲ್ಲಿ ಬಂತ, ಸೃಷ್ಟಿಯ ದಿವಸದಲ್ಲಿ ಬಂತ, 6ನೇ ದಿವಸದಲ್ಲಿ ಬಂತ, ಇಲ್ದಿರೋದ್ರೆ ಲೋಕ ಪ್ರಾರಂಭಕ್ಕೆ ಮುಂಚೆ ಇತ್ತ, ಆ ಚಿಂತೆ ಎಲ್ಲ ಇತ್ತು. ಯಾಕಂದ್ರೆ ಈ ಲೋಕ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವ ವಸ್ತುಗಳೆಲ್ಲ ಅವನ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು ಅಲ್ವಾ. இந்த உலகத்தை இந்த வீட்டை ஒரு மனுஷன் உண்டு பண்றானா அதுக்கு முன்பதாக இதெல்லாமே அவன் சிந்தையிலிருந்து வந்துச்சு. இந்த மாதிரி இருக்கணும் சொல்லி சிந்தையிலிருந்து வெளியே கொண்டு வரான். அந்த மாதிரி தேவன் இந்த பூமியில எல்லா மிருக ஜீவங்களும் சிந்தையில இருந்து வெளியே கொண்டு வந்தார், சிந்தையில இருக்கிற ஐடியா வெளியே கொண்டு வந்தார். அந்த மாதிரி சிந்தையில பார்க்கும் போதே பாவம் வருது, மரணம் வருது, இதெல்லாம் தான் எடுத்து போடணும்னு சொன்னா அங்க மன்னிப்புன்ற ஒரு விஷயம் அங்க தேவைப்படுது. அப்படின்னு சொன்னா அவனை என்ன பண்ணுவாங்க, டோனர் தேவைப்படுறாரு. அவங்க எதை கொடுக்கறதுக்கு, நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு ஒரு டோனர் தேவைப்படுறாரு. அவங்களுக்குள்ள ஒரு மரணம் இருக்குது. நான் சொன்ன பாடன் அப்படின்ற வார்த்தையில தான் என்ன வச்சு, அதான் மன்னிப்பு. என்னங்க டோனர், என்ன டோனர், நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு டோனர் தேவைப்படுறாரு. அந்த டோனர் தான் யாரா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. டோனர் அப்படின்ற வார்த்தை ನೀಡುವವನು ಅರ್ಥ. ಏನ್ ನೀಡುವವನು, ಇವಾಗ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ಬ್ಲಡ್ ಡೋನರ್ ಇದ್ದಾರೆ ಅಲ್ವಾ, ನೀವು ಇವಾಗ ನೋಡಿದ್ರಿ ಕಿಡ್ನಿ ಕೊಡ್ತಾರೆ, ಅದ್ರ ಅವ್ರನ್ನ ಡೋನರ್. ಅದೇ ತರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನ್ ಡೋನರ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ರಕ್ತವನ್ನು, ನಿತ್ಯ ಜೀವನವನ್ನು ಡೋನರ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅದೇ ಅಲ್ಲಿಂದನೇ ಪಾರ್ಡನ್ ಬಂತು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? ಅವರು ಕೊಡ್ತಾರೆ, என்ன கொடுத்தார், ಕಂಪ್ಲೀಟ್ எதை கொடுத்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். அவருக்குள்ள ஜீவனை கொடுக்கறதுக்கு மன்னிப்புன்ற ஒரு விஷயம் தான். மன்னிப்பின் மூலமா தான் அந்த மன்னிப்புன்ற விஷயத்துல தான் என்ன வருது அப்படின்னா பரிகாரம் புறப்பட்டு வருது. மன்னிப்பு இல்லாம என்ன வராது, பரிகாரம் வரவே வராது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன் பரிகாரம் வேணும், பாவத்தினால பரிகாரம் வேணும். ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் தாட்ஸை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, அதுக்கு பின்பதாக நான் உள்ள காரியங்களை கொண்டு போறேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஒண்ணு, 2 வகையான மன்னிப்பு இருக்குது. முதல்ல நான் சொன்னேன் மன்னிப்புன்றது என்ன, அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அது எங்க ஸ்டார்ட் ஆச்சு, உலக தோற்றத்துக்கு முன்னே, வானம் பூமி என்ற இல்லாததுக்கு முன்னே, ஒரு அணு இல்லாததுக்கு முன்னே தேவனுடைய சிந்தையில இருந்தா அந்த மன்னிப்புன்ற விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு. தேவன் எல்லாத்தையும் பார்த்து தேவன் நம்மளை மன்னித்தார். இப்போ மன்னிப்புடைய அந்த காட்சி சிந்தையில பாக்குற காட்சி தான் எங்க வந்துச்சுன்னு சொன்னா லூக்கா, இங்க வாட்சி இல்லைங்களா, நீங்க லூக்கால வாட்சிங்களா, அந்த வசந்த வாசிங்கம்மா 23:34 வாட்சிங்க இல்லைங்களா. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். ஆமென். வாசிமா. ಆಗ ಯೇಸು, ತಂದೆಯೇ ಅವರಿಗೆ ಕ್ಷಮಿಸು, ನಾನು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆಂಬುದನ್ನು ಅರಿಯೆನು ಅಂದನು. திரும்பவும் வாசிங்க, தவற வாசிக்காதீங்க, தயவுசெய்து தெளிவா வாசிங்க. ಆಗ ಯೇಸು, ತಂದೆಯೇ ಅವರಿಗೆ ಕ್ಷಮಿಸು, ತಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆಂಬುದು ಅರಿಯರು ಅಂದನು. என்ன சொன்னாங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல. இதுதான் இது ரியாலிட்டி, இதோடைய ரெப்ளிகா தான் உலகத்தோட சிந்தையில பார்த்தது. இதுக்காக தான் இந்த ஆட்டுக்குட்டி தான், ஏன்னா எது பேசுது சிலுவையில, அந்த ஆட்டுக்குட்டி தான் பேசுது. ஏன்னா யோவான் ஸ்நானகன் அவர் பூமியில வரும்போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணார் இல்லையா. ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋವಾನು ಜೀಸಸ್ನ ಯಾವ ತರ ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡಿದ್ರು, ಇದೇ ಲೋಕ ಪಾಪವನ್ನು ಒತ್ತುವ ಕುರಿಮರಿ ಅಂತ ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡಿದ್ರ ಅಲ್ವಾ. அப்ப அவர் தான் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின் போது வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி இவர் தானே. வெளிப்படுத்தல் 17ல சொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி என்ன, 17:13 என்ன சொல்லுது, உலகத்தோடுக்கு முன்னே அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. அப்ப அததான் யோவான் சொல்றாரு, 2000 வருஷம் முன்னாடி அந்த ஆட்டுக்குட்டி தான் பூமியில வந்துச்சு. எதுக்கு, மன்னிப்புக்காக. அப்ப அந்த மன்னிப்புன்றது எங்க தொடங்குச்சு, சிந்தையில, தேவனுடைய சிந்தையில தான் மன்னிப்பு தொடங்குச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த சிந்தையில நடந்த அந்த காட்சி தான் இந்த பூமியில 2000 வருஷம் முன்னாடி சிலுவையில ரியலா நடக்குது. தேவன் சிந்தையில நடந்ததே
2000 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ಎಲ್ಲಿ ನಡೀತು? ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಡೀತು. ಅದೇನೆ ಆ ಕುರಿಮರಿ ಅಲ್ಲಿ ಹೊಡಿಬೇಡಿ. ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಇದೇ ತರ ಇರ್ಬೇಕು. ಈ ಶಿಲುವೆ ಇತ್ತು, ಶಿಲುವೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕುರಿಮರಿ ಹೊಡೆಯೋದನ್ನೇ ದೇವರು ಫಸ್ಟ್ ಆ ಚಿಂತೆಗೆ ಎತ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದು. ஓ அல்லேலூயா. அர்த்த ஆயிட்டா நிಮಗೆ? இங்கதான் பாவ மன்னிப்பு ஸ்டார்ட் ஆகுது. புரிஞ்சுங்களா? அப்ப இங்கிருந்து தொடங்கும் போதுதான், ஏன்னா தேவன் இந்த பூமியில எதை தொடங்குறாரு அப்படின்னு சொன்னா மன்னிப்பு. ஃபர்ஸ்ட் இந்த வான பூமியும் உண்டாகிறதுக்கு முன்னாடி தேவன் எல்லாத்தையும் உண்டாகிறதுக்கு முன்னாடி எதை ஸ்டார்ட் பண்ணாருன்னு பார்த்தேன் நானு. மன்னிப்பதான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு. ಆಮೇ ஒரு நாள்ல ನಿತ್ಯನ ஒரு பெரிய ಸುಳರ್ಚಿ ಇರ್ಚಿ. ನಿತ್ಯನ ಒಂದು ಸರ್ಕಲ್ ತರ ನೀವು ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಸ್ಬೇಕಂದ್ರೆ ಲಾಗ್ತೀನಿ ನೋಡ್ರಿ. பாருங்க, இது நித்தியம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நித்தியம்னு சொன்ன என்னங்க அப்படின்னு சொன்னா தொடக்கமும் முடிவும் இல்லை அப்படின்ற அர்த்தம். இந்த சர்க்கிள்ல எந்த இடம் தொடக்கம் எந்த இடம் முடிவு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லைங்களா? புரிஞ்சுங்களா? இந்த முடிவு இந்த சர்க்கிள்ல எது தொடக்கம் எது முடிவுன்னு தெரியல. இப்ப இங்க சொல்றேன் பாருங்க, இங்க ஒரு கோடு ஒண்ணு போடுறேன். இதுக்கு தொடக்க முடிவு இருக்கா? இருக்கு இல்லையா? இந்த டாட் இங்க இருக்கிற இந்த புள்ளி தான் தொடக்கம், இந்த புள்ளி தான் எண்டு இல்லைங்களா? அப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து நித்தியமானது அல்ல. இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு ஒரு ஆல்பா இருக்கு, ஒமேகா இருக்குது. ஆல்பான்னா ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஒமேகான்னா ஜெட்னா எழுத்துடைய முடிவு இல்லைங்களா? ஏபிசிடில ஏன்றது தொடக்கம், ஜெட்ன்றது முடிவு இல்லைங்களா? அப்போ இதுதான் ஆல்பா, இதுதான் ஒமேகா. புரிஞ்சுங்களா? அப்போ இதுக்கு ஒரு தொடக்கம் இருக்குது, முடிவு இருக்குது. இது நித்தியமானதல்ல, நாட் இட்டர்னல் இல்லைங்களா? இது நித்தியமானதல்ல, நித்தியமானதல்ல. இந்த ஸ்ட்ரைட் லைன் என்ன இல்ல, நித்தியமானதல்ல. இப்போ இது வந்து என்ன ஒரு சர்க்கிளா இருக்குது. இதுல எந்த தொடக்கமும் இல்லை, எந்த முடிவும் இல்லை. நான் சொன்னேன் இது நித்தியமானது இல்லைங்களா? இது இட்டர்னல், நித்தியமானது இல்லைங்களா? அப்போ இதுல எந்த தொடக்கமும் இல்ல, முடிவில்லை. இப்படிதான் தேவன் இருந்தார், நித்தியமானவர் இருந்தார். இப்போ இதுக்குள்ள வானம் பூமி அண்டசாசனம் படிச்சார், மனுஷனையும் நித்தியமானவனா வச்சாரு. அப்ப நித்தியமானவனா வைக்கும் போது தேவன் வந்து ரூல்ஸ் அங்க வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னு சொன்னா, மீறுதல் எதனால நடக்குதுன்னா பிரமாணம் இருக்கிறதுனால மீறுதல் நடக்குது. பிரமாணம் இல்லாம மீறுதல் அப்படின்ற வார்த்தைக்கான இடமே இல்லை இல்லைங்களா? இப்ப இந்த ரோட்ல வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க போகணும்னு சொல்லி போர்டு வைக்காம இருந்தா நீங்க 100 கிலோமீட்டர்ல போனா கூட அது தவறு கிடையாது. தவறு மீறுதல் போது தவறுன்னு அர்த்தம் இல்லையா? மிஸ்டேக்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ கவனிங்க தயவு செஞ்சு, இந்த தவறு எங்க நடக்குது அப்படின்னா ரூல்ஸ் இல்லாம தவறுன்ற ஒரு விஷயமே இல்லை. தவறு அப்படின்ற அந்த கான்செப்டே அங்க இருக்காது. புரிஞ்சுங்களா? எங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா கவனிங்க. இந்த ரோடு இருக்கு, ஒரு மனுஷன் 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போடலாம், 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போடலாம், 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போடலாம், எவ்வளவு ஸ்பீட்ல வேணாலும் போடலாம் வண்டியில. அவன் அப்ப அங்க ஒரு போர்டு ஒன்று போட்டு இங்க வந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போடணும்னு போடும்போது தான் அந்த இடத்துல தான் அந்த மனுஷனுக்கு என்ன வருதுங்க, ஒரு கட்டுப்பாடு வருது. கட்டுப்பாடு அந்திரேயன் கடதல் என்ன எழுத்தாருன்னா ಒಂದು ರೂಲ್ಸ್ ಬರುತ್ತೆ, இதுக்குள்ளதான் போகணுன்றது. அப்ப அந்த மனுஷன் என்ன பண்றான், 21 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாலும் அவன் என்ன பண்றான், மீறிட்டான்னு அர்த்தம். அந்த இடத்துல தான் மீறுதல் வருது, தவறுன்றது வருது, மீறி ಹೋಗೋದನ್ ಬರೋದು. அதுக்கு ಮುಂಚೆ ಎಷ್ಟು ಸ್ಪೀಡಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಅಲ್ಲಿ மீறுதல்ன்ற ஒரு விஷயம் என்ன இல்லைங்க, வர கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்ப அது மாதிரி தேவன் மீறுதல் வரும்போது தேவன் அங்க ஒரு சட்டத்தை உடையவரா இருந்தார். தேவன் நீதிபரரா இருக்கிறதுனால அவருக்குள்ள ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதனால என்ன சொன்னார் ஆதாம் அவள்கிட்ட, இதை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் சொன்னார். இந்த கனியை புசிக்கும் நாளிலே, இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீங்க சாகவே சாவீங்கன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டாரா இல்லையா? ஏதேன்ல போட்டாரா இல்லையா? ಈ ಹಣ್ಣನ್ನು ನೀವು ತಿಂದ್ರೆ ತಿನ್ನುವ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಮರಣ ಹೊಂದ್ಕೊಳ್ತೀರಂತ. அப்ப அதுதான் ரூல்ஸ். அப்ப அது இல்லாம, அந்த ரூல்ஸ் இல்லாம இருந்தா அவங்க அந்த கனியை புசிந்தாலும் அவங்களுக்கு என்ன இல்ல, மரணம் இல்ல இல்லைங்களா? மரணம் இல்லைன்னு சொன்னா என்ன இல்ல, பாவமே இல்ல. பாவம் இல்ல, பாவம் இல்லைன்னா மரணம் இல்ல. மரணம் இல்லைன்னு மன்னிப்பே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இப்ப இங்க என்ன வருது, மன்னிப்பு தேவைப்படுது. மன்னிப்பு ஏன் தேவைப்படுது, மரணம் வந்துச்சு. மரணம் எப்படி வந்துச்சு, பாவத்தினால வந்துச்சு. பாவம் எப்படி, பாவம்ன்றது எப்படி வந்துச்சு அப்படின்னா அங்க ரூல்ஸ் ஒரு விஷயம் வந்ததுனால வந்துச்சு இல்லைங்களா? அப்ப ரூல்ஸ் எடுத்து போட முடியுமானா ரூல்ஸ் எடுத்து போட முடியாது. ரூல்ஸ் தான் தேவனே.
அதனால தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா ரூல்ஸ் அதை நான் எப்படி இருக்குன்னா அது ரூல்ஸ் மாத்த முடியாது. இப்ப என்ன பண்ண இவன் மீறான், அதை மீறுதல என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. ஏன்னா அவனுடைய சுவாபமே மீறுறதா இருக்குது, அவன் சுவாபமே மீறுறதா இருக்குது. அதனால அவனுக்கு எதை கூட மன்னிப்புன்ற ஒரு விஷயத்தை எடுத்தான். மன்னிப்புன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தா அங்க பரிகாரம்ன்ற விஷயம் வரும். அப்ப அவன் என்ன பண்றான், மரணத்துக்குள்ள போன ஒருத்த திரும்ப நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வர முடியும். பாரு, இப்படி இருந்த மனுஷன் திரும்ப தேவன் என்ன பண்ணாரு, இப்படி இருந்த மனுஷன் இங்க தேவன் இந்த சர்க்கிள் இப்படி உண்டு பண்ணாரா, இந்த சர்க்கிள் இருந்துச்சு. இங்க பாவம்ன்ற ஒரு விஷயம் இங்க என்ன பண்ணுது, குறுக்கிடுது. இங்க பாவம்ன்ற விஷயம் இங்க குறுக்கிடும் போது இங்க ஒரு ஹோல்ஸ் விழுந்துருது இந்த இடத்துல. அப்ப என்ன பண்ண, மனுஷன் நித்தியன்ற இடத்துல இருந்து என்ன பண்றான், விழுந்துட்டான். இங்க ஒரு ஓட்டம் வந்துருச்சு. இந்த இடத்துல இந்த கேப் வந்த உடனே இங்க என்ன ஆச்சு, இதான் இங்க இதுக்கு என்ன ஆச்சு, தொடக்கம் முடிவு வந்துருச்சு இல்லைங்களா. இங்க ஏ இங்க செட் வந்துருச்சா இல்லையா. இப்ப இதுதான் இந்த சர்க்கிளை தான் நான் இங்க போட்டிருக்கேன் ஸ்ட்ரைட் லைனா, புரிஞ்சா. அப்ப இங்க தொடக்க முடிய வரும்போது தேவன் என்ன, இங்க மரணம் வந்துருச்சுன்றத உலக தோற்றத்துக்கு முன்னாடி பார்த்தாரு. இந்த மரணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா பாவத்தினால வந்துச்சு இல்லைங்களா. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் இப்படி போடுறேன், மீறுதல், அப்புறம் ரூல்ஸை பிரேக் பண்ணும்போது அங்க மீறுதல் வருது. மீறுதல்னால பாவம், சின்னால என்ன வருது, டெத் வருது. டெத்னால என்ன வருது, டெத் தான் என்ன பண்ணுது, டெத்தை எடுத்து போடுறதுக்கு தான் என்ன வருது, எடுத்து போடுறதா என்ன, எதை ஒண்ணு என்ன கொடுக்குறாரு, என்ன வேணும், இங்க பரிகாரம் வேணும் இல்லைங்களா. பரிகாரம் தேவைப்படுது. இந்த பரிகாரத்தை கொண்டு வர்றதுதான் என்ன தேவை, மன்னிப்பு வேணும் இல்லைங்களா. பாடன், மன்னிப்பு தேவை. இப்போ இந்த மன்னிப்பு வந்தாதான் என்ன வரும்னு சொன்னா இந்த பரிகாரம் வரும். இந்த பரிகாரம் வந்தா பாவம் போகும், பாவம் வந்தா மீறுதல்ன்றது இருக்காது, திரும்ப மனுஷன் ரூல்ஸ்குள்ள கொண்டு வர முடியும். ஆமே. அப்ப தேவன் என்ன பண்ணாரு, இந்த இடத்துல இருக்கிற இப்படி மனுஷன் என்ன பண்ணாரு, இந்த இடத்துக்கு இந்த அடைப்பை கொண்டு வரணும். திரும்ப இந்த இடம் என்ன ஆயிடுச்சுக்குது, ஓப்பனா இருக்கு, திரும்ப இது அடைப்பை கொண்டு வரணும். அப்படின்னா நித்தியத்தை கொண்டு வரணும் இந்த இடத்துக்கு இல்லைங்களா. இந்த இடத்தை அடைக்கணும். இந்த இடத்தை அடைக்கணும்னா தேவன் என்ன பண்ணணும், பரிகாரத்தை கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும், பரிகாரம். எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, மன்னிப்பு இல்லாம பரிகாரம் இல்ல இல்லையா. பரிகாரமே எதை காட்டுதுன்னா உன்னை மன்னிச்சுட்டான்றதை காட்டுது இல்லைங்களா. அப்போ இந்த மன்னிப்புன்ற விஷயம் தான் என்ன பண்ணுது, பரிகாரத்தை கொண்டு வந்து திரும்ப இந்த ஏவும் செட் இல்லாம இங்க திரும்ப ஒரு சர்க்கிள், டோட்டல் சர்க்கிள் என்ன பண்ணுது, டோட்டல் சர்க்கிள் திரும்ப என்ன பண்ணுது, ஏற்படுத்துது இல்லைங்களா. இந்த டோட்டல் சர்க்கிள் ஆயிடுச்சு திரும்ப. இப்போ தேவன் நித்தியமானவனா படிச்சாருங்க, நித்தியத்துல ஒரு ஹோல்ஸ் விழுந்துச்சு. தேவன் இங்க பரிகாரத்தை கொண்டு வந்து திரும்ப என்ன பண்றாரு, ஜாயின் பண்றாரு. இதுக்கு மெயின் ரோலை பிளே பண்றது என்னவா இருக்குதுன்னா மன்னிப்பா இருக்குது. நான் தான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல இது, புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இப்போ இங்க இருந்து நம்ம செய்திக்குள்ள போலாம். இது வரைக்கும் உங்களுக்கு மன்னிப்பை குறிச்சு இருக்கிற பேசிக் நீட்ஸையும் பேசிக்கான காரியங்களையும் சொன்னேன். ஆமென். சரி, இப்ப உங்களுக்கு தெரியும் மன்னிப்புன்றது எல்லாத்துக்குமான திரும்ப தேவனோட நம்மளோட கூட கனெக்ட் பண்றதுக்கான ரூட் காஸ் அதுவா இருக்குது, மன்னிப்பா இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். இது எங்க தொடங்குச்சுன்னு சொல்லி பார்த்தோம், உலக தோற்றத்துப்படி தேவோட சிந்தையில ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம பாவத்துக்கு என்ன தேவைப்படுது, பரிகாரம் தேவைப்படுது இல்லைங்களா. ஏன் கிறிஸ்து மரிச்சார், என்னோட பாவத்துக்கான பரிகாரமா கிறிஸ்து மரிச்சார். அவர் மரிக்காம இருந்திருந்தா, இல்ல அவர் உயிரோட இல்லாம இருந்திருந்தா நான் என்னங்க, நான் நித்திய ஜீவனை அடைவேன்ற விசுவாசம் நம்பிக்கை இல்லாம போயிருக்கும். ஆமென். அப்போ இந்த மன்னிப்பு மற்ற விஷயங்களை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு நான் இங்க இன்னும் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காட்டுற பாருங்க. தேவன் ஃபர்ஸ்ட் தீர்மானம் பண்ணார். எப்படி பண்ணார் இல்லைங்களா. அப்போ தீர்மானத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதா, தேவோட சிந்தை இருந்துச்சு. அங்க பாருங்க, எங்க ஸ்டார்ட் ஆகுது வசனம் வாசிக்கிற பாருங்க. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, ஃபர்ஸ்ட் இங்க வருதா, இங்க இப்படிதான் இருக்குது பாருங்க. முன்னறிதல் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் முன்குறித்தல் செகண்ட்.
மூணாவது அழைக்கிறது தேர்டு. புரியுதுங்களா? நீதிமானாக்குறது ஃபோர்த், மையப்படுத்துறது ஃபிஃப்த். இப்போ 5 வகையான ஸ்டேட் இங்க அடங்கி இருக்கு. வசுதேவன் என்ன பண்றாரு? முன்னறிகிறாரு இல்லைங்களா? முன்னறி ஃபோர் நாலேஜ், முன்னாடியே பாக்குறாரு, அதுக்கப்புறம் முன்குறிக்கிறாரு, அதுக்கப்புறம் அழைக்கிறாரு, நீதிமானாக்குறாரு. அங்க இன்னொரு விஷயம் இருக்குது, பரிசுத்தப்படுத்துறதுல ஒரு விஷயம் இருக்குது, இங்க பிரேக் ஆகுது. பரிசுத்தப்படுத்துறாரு, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? மையப்படுத்துறாரு. ஒரு விசுவாசியுடைய 3 நிலைகளை நாம பாக்குறோமா? நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். இந்த 3 விஷயம் தான் ஒரு மனுஷன் திரும்பவும் ரெட்ரைன் பண்ணி தேவன்கிட்ட கொண்டு வருதா இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்றேன்னு சொன்னா, ஒரு மனுஷன் மீட்கப்படணும், விமோச்சனை அப்படின்றதுக்குள்ள ஒரு விமோச்சனைன்றது என்ன? ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல இருந்து திரும்ப விழுந்து போகும்போது, ஸ்தானத்துல விழுந்து போகும்போது திரும்ப அந்த மூலநிலை கொண்டு வர்றதா என்னவா இருக்குது? விமோச்சனையா இருக்குது. இப்போ விமோச்சனைக்கு 3 ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நீதிமானாக்கப்படுதல் இல்லைங்களா? அப்ப நீதிமானாக்கப்படுதல்ன்றது என்ன? அந்த ஒரு அழுக்குல இந்த பொருளை என்ன பண்றது? ಕಸದಿಂದ ಒಂದು ವಸ್ತು ಇದೆ, ವಸ್ತು ಬಂದು ವಿಮೋಚನೆ ಅನ್ನೋದು ಏನಂತ ಅರ್ಥ ಅಂದ್ರೆ, ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಒಂದು ವಸ್ತು ಇದ್ರೆ ಆ ವಸ್ತು ಆ ಸ್ಥಾನದಿಂದ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದೋಯ್ತಂದ್ರೆ ತಿರುಗಿ ಎತ್ಕೊಂಡು ಬಂದು ಆ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಇಡೋದೇ ವಿಮೋಚನ. ನಾವು ದೇವ್ರ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಅವ್ರ ಭಾಗವಾಗಿದ್ವಿ, ನಿತ್ಯದಲ್ಲಿ ಇದ್ವಿ, ನಾವು ಏನ್ ಮಾಡಿದ್ವಿ? ಲೋಕದಲ್ಲಿ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದೋದ್ವಿ, ತಿರುಗಿ ನಮ್ಮನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಬರೋದೇ ವಿಮೋಚನೆ. ಎತ್ಕೊಂಡು ಬಂದು ತಿರುಗಿ ನಿತ್ಯ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಇಡೋದೇ ವಿಮೋಚನೆ. ಈ ವಿಮೋಚನೆಗೆ 3 ಸ್ಟೇಜಸ್ ಇದೆ. ಅದೇನೆ ಫಸ್ಟ್ ನೀತಿವಂತ, ಪರಿಶುದ್ಧವಂತ ಮಾರ್ಪಡೋದು, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ. ಇದು 3 ಬಂದ್ರೇನೆ ತಿರುಗಿ ಆ ಮೂಲ ಸ್ಥಾನಕ್ಕೆ ದೇವರಂಗೆ ನಾವು ಮಾರ್ಪಡೋದು. ಇದೆಲ್ಲ ಇಲ್ದಿರ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗೋದು, ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋದು, ಬರ್ರಿ ಅದೆಲ್ಲ ಇಲ್ಲ. ಅದೆಲ್ಲ ಒಂದು ಸ್ಟೇಜ್, ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಸ್ಟೇಜ್. ಇದರೆಲ್ಲ ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಅರಿದುಕೊಳ್ಳೋದು. ಇದರಲ್ಲಿ ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, ಯಾವ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನೀವು ಇದ್ದೀರಾ ಅಂತ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು ನೀವು. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நான் விழுந்து போயிடுது, பூமியில இருக்கிற ஒரு மனுஷன் பாவத்துல விழுந்து போயிருக்கிறானா இல்லையா? விழுந்து போயிருக்கிறான். அப்ப தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, எல்லாருமே எல்லாம் எடுக்கல. தேவன் இவர்களை முன்னறிந்தாரோ, யாரோ ஒரு சிலர் தான் முன்குறிக்கிறார். முன்குறிச்சு என்ன பண்றார்? அழைக்கிறார், நீதிமானாக்குறார், பரிசுத்தமாக்குறார், மையப்படுத்துறார். அதாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். மையப்படுத்துறதா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஒரு பொருள் என்ன பண்ணுது? ஒரு இடத்துல விழுந்துருச்சு. ஒரு ராஜா இருக்கிறார். ராஜா என்ன பண்றாரு? அந்த பால்கனில இருந்து என்ன பண்றாரு? ஒரு நாள்ல அவரு கப்ல வந்து ஜூஸ் குடிக்கிறார், வைன் ஜூஸ் குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, வைன் குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் உட்காந்து கீழே அவருடைய தோட்டத்துல நிறைய அழுக்கு இல்ல சாக்காடெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் மேல இருந்து குடிச்சிட்டு இருக்கிறார். குடிச்சிட்டே இருக்கும்போது அவர் ஏதோ ஞாபகத்துல அவர் கரத்துல இருந்து, அவர் கையில இருந்து என்ன விழுந்துச்சு? கீழே விழுந்துச்சு. எதுல விழுந்துச்சு? கசದಲ್ಲಿ ಬಿದ್ಬಿಡ್ತು, ಚಗ್ನಿಯಲ್ಲಿ ಬಿದ್ಬಿಡ್ತು, ಸಾಕಡೆಲ್ಲ விழுந்துச்சு. இப்ப என்ன பண்றாரு இவரு? அவர் போய் எடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா, போய் வேலைக்காரனை கூப்பிடுவார். போய் என்ன பண்ணாது? அதை எடுத்துனு சொல்லுவாரு. எடுத்துனு இதுதான் ஒரு மனுஷன். அவர் கரத்துல இருக்கிற அந்த கப்பு தான் நீங்களும் நானும். அந்த கற்புக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்? அவர் அதுல இருந்து என்ன குடிக்கணும்? வைன் குடிக்கணும். அதுக்குள்ள ஒரு வைன் இருக்கு, அதை குடிக்கணும். அதான் நீங்களும் நானும் வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்றாரு? வைனை எடுத்துனுவான்றாரு. வேலைக்காரன் வைனை கொண்டாந்து கொடுக்குறான். அதுல ஊத்தி குடிச்சிட்டு இருக்கும்போது தான் தவறி கீழே விழுந்துருச்சு. ஆமென். இப்ப என்ன பண்றாரு அவரு அப்படின்னும் போது, அதை எடுக்கிறதுக்கு வேலைக்காரனை அனுப்புறாரு. அதான் ஊழியக்காரங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க? அந்த அந்த சாக்கடையில இருந்து தோண்டி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? எடுக்கிறாங்க. எடுத்துட்டு நேரம் எடுத்து போய் ராஜா கையில அந்த வைனை ஊத்தி கொடுத்துறாங்களா? ஏன்? அழுக்கா இருக்கு இல்லைங்களா? இப்ப என்ன பண்றாருன்னு சொன்னா, அங்க ராஜா பாக்குறாரு. பார்த்து அதுக்குள்ள என்னோட வைன் கப் இருக்குது, அந்த சக்னியில எவ்வளவு இருந்தாலும் அது என்னோட வைன் கப், அதுதான் எனக்கு தேவைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? பாக்குறாரு. ஏன்னா முன்னறிறாரு, ஆல்ரெடி இந்த வைன் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி, வைன் கப் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி முன் குறிச்சு அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி என்ன பண்றாரு? வேலைக்காரனா அனுப்புறாரு. வேலைக்காரன் போய் எல்லாத்தையும் தோண்டி, அந்த அழுக்குல தோண்டி எதை எடுக்கிறாரு? ஆழத்துல அழுக்குல இருக்கிற அந்த வைன் கப்பை எடுக்கும் போது அது கருப்பாவும் அழுக்காவும் அதுவும் இதுவா இப்ப இருக்குது. அதுதான் நம்பும். ஆமென். அப்ப எடுத்த உடனே என்ன பண்றாரு? இந்த கப் டைரக்டா ராஜாவுடைய டேபிளுக்கு போவாது, ராஜாவுடைய கபோர்டுக்கு போவாது. நேரம் எங்க போவோங்க? டிஷ் வாஷ் டேபிளுக்கு போகும், கிளீனிங் போகும்.
புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அங்க போய் என்ன பண்ணும், அதை எடுத்து சோப் போடு, அதை போடு, இதை போடு, உப்பு போடு, கல்லு போடு, அதை போடு, இதை போடு. அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுக்குள்ள என்ன பண்ணு, துரு பிடிச்சிருக்குது, இதெல்லாம் போட்டு என்ன பண்ண, தேய் 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 தேய். தேய்ச்ச உடனே என்ன ஆகுங்க, அது ஃபர்ஸ்ட் தேய்க்கிறது, அதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதா நீதிமானாக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் எடுக்கிறார் இல்லையா? அங்கிருந்து என்ன ஆயிப்போச்சு இப்போ, அது அப்படியே அங்கேயே விட்டுட்டா அது என்ன ஆகுது, அது அப்படியே அழிஞ்சு போயிடும். ಅಲ್ಲೇ ಬಿಟ್ಬಿಟ್ರಿ ಅದನ್ನ ಏನಾಗುತ್ತೆ, ಅದು ಕೆಟ್ಟೋಗುತ್ತೆ, ಅದು ಮಣ್ಣಾಗಿ ಬಿಡ್ತದೆ. ಇವಾಗ ಎತ್ತಿದ್ರೆ ಅದೇ ಫಸ್ಟ್ ಸ್ಟೆಪ್ நீதிமந்தனாகி மார்படுசோது. ஆமென். அப்ப தேவன் நம்மள என்ன பண்றார், ஃபர்ஸ்ட் எடுக்கிறார், எடுத்த உடனே என்ன பண்ணோம், பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தமாக்கப்படுது செகண்ட் ஸ்டேஜ். எடுத்து வந்து அது பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் எடுத்து வந்து எங்க போடுறாரு, வாஷ் பேஷன்ல எடுத்து போட்டு அங்கதான் என்ன பண்ணாங்க, தேய் 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 தேய்ன்னு போச்சு, தேய்ச்சி அப்பதான் அங்க என்ன அவங்க அடி விழும். அப்பதான் என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கையில அடி விழுந்து நம்மள தேவன் மாத்துறாரு. அது மேலதான் நான் கல்ல அதுல போட்டு இதுல போட்டு தேய்ப்பாரு. நம்மள தேய்க்க 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 நமக்குள்ள எப்ப தேவன் எப்படி உருவாக்கணும் அந்த மாதிரி வெளியே வரும். ஏன்னா நம்ம மேல என்ன விழுந்திருக்குது, இப்போ அழுக்கெல்லாம் விழுந்திருக்கு, சகனி சேரெல்லாம் விழுந்திருக்கு, இதெல்லாம் தேய்ப்பாரு. தேய்ச்சி 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 அந்த கருப்பான பக்கங்கள்லாம், நம்ம வாழ்க்கையில இருக்க கருப்பான பக்கங்கள், பாவங்கள், கோபங்கள், எல்லா விதமான காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா விஷயங்களும் தேய்ச்சி 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 ஒரே விஷயம் போட தேவை. நீங்க பாத்துருக்கீங்க சகோதரிகள், நீங்க என்ன பண்றீங்க, பால் தீச்சிட்டீங்க சொன்னா என்ன அவங்க, அதை பாத்திரம் கருப்பாயிடும். அப்போ நார்மல் இதை போட்டு என்ன பண்ணது போவாது, நார்மல் போட்டு தேய்ச்சி பார்ப்பீங்க போவாது. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, சுடுதண்ணியை காய்ச்சி என்ன பண்ணுவீங்க, லெமன் போட்டு, அதுக்கப்புறம் சோடா போட்டு, அதுக்கப்புறம் அதை வச்சு காய்ச்சி அப்பவும் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் போவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, கத்தி எடையில எம்ஆர்ஐ ஷீட் எடுத்து என்ன பண்ணு தேய் உள்ள தேய்க்கும் போது அந்த பாத்திரம் ஐயோ எனக்கு வலிக்குதுன்னு சொன்னா, எனக்கு அப்படியே விட்டுருன்னு சொன்னா, அது ராஜாவோட டேபிளுக்கு போகுமா, திரும்ப அதை எடுத்து நீங்க பால் காய்ச்ச முடியுமா, முடியாது. அந்த மாதிரி தேவன் என்ன பண்ண, ராஜா சொல்லிட்டாரு, அது எதாவது பண்ணி திரும்ப என்னுடைய இடத்துக்கு என்ன பண்ணிடு கொண்டு வந்துருக்கும் போது, அதனாலதான் ஊழியக்காரன் உங்களை தேய்க்கிறது. அதுக்கு என்ன பண்ண, இந்த தேய்க்கும் போது உலகத்தின் ஆவி போகுது, இப்படி தேய்க்கும் போது உங்களுக்குள்ள ஜுவல்ஸ் போகுது, இப்படி தேய்க்கும் போது உங்களுக்குள்ள எல்லா உலகத்தின் காரியங்கள், மேக்கப், அது இதெல்லாம் போகுது, உலகத்துடைய ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க, உலகத்து நண்பர்கள் போறாங்க, அந்த எல்லாம் போயிட்டு தேவனுக்கு பிரியமான ஆட்களா மாறுற வரைக்கும் தேவன் தேய்ப்பார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, ஆசிட் ஊத்தலாம், போட்டு கல்ல தேய்க்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அதுல டொக்கெல்லாம் விழுந்துருக்கலாம். உங்களுக்குள்ள என்ன பண்ணுங்க, டொக்கு தேவன் நினைச்ச சாயல் இல்லாம இருக்கலாம். அப்ப தேவன் என்ன பண்ணுவாரு, பட்டறையில வச்சு நெருப்பை காய்ச்சி திரும்ப அந்த ஷேப்பை உள்ள கொண்டு வரலாம், தேவன் நினைக்கிற சாயலுக்குள்ள கொண்டு வரலாம். ஏன்னா நீங்க எங்க இருந்தவங்க, தேவனுடைய கரத்துல ஆல்ரெடி இருந்தவங்க, தேவன் சிந்தையில இல்லையா? இப்ப தேவன் என்ன பண்றாரு, திரும்ப கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டார், இது என்னோட கப்பு, இதை நான் என்ன பண்ண முன்னறிந்தார், இதெல்லாம் குடிக்கணும்னு நினைச்சாரு, தெரிந்து கொண்டாரு, இந்த கப்பல எடுத்துன்னு என்பது அது என்ன பண்ணுச்சு, இப்போ விழுந்து போச்சு இல்லையா? முன்னறிந்து முன் குறித்தலுக்கு அப்புறம் தான் விழுந்து போகுது. முன்னறிஞ்சு முன் அறிந்து முன் குறிச்சு இது என்னோட கப்புன்னு குறிச்ச பின்னாடிதான் காட்சிக்கு வரும்போது விழுந்து போகுது. இப்போ என்ன பண்ண, நீதிமானாக்கப்படுதலுக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் என்னங்க, அழுக்குல இருந்து வெளியே எடுக்கிறது. பரிசுத்தமாக்கப்படுற ஸ்டெப்புக்கு அது வரும்போது வாஷ் பேஷனுக்கு போகுது, அங்க பலவிதமான ப்ராசஸ் போட்டு தேய்ச்சி என்ன பண்ணுது, எல்லாம் போயிடுச்சு. இப்ப எடுத்து போய் டைரக்டா எங்க போயிடுமா, இப்போ அதோட மூலஸ்தானத்துக்கு வந்துருச்சா, அது எல்லா அழுக்கெல்லாம் தேய்ச்சி பண்ணி மூலஸ்தானத்துக்கு வந்துருச்சா, வந்துருச்சுங்களா, வந்துச்சா இல்லைங்களா, வரல. அதோட மூலஸ்தானம் எதுன்னு சொன்னா, ராஜாவுடைய கரத்துல வைன் கப்போட இருக்கிறது அதோட மூலஸ்தானம். அது வரைக்கும் இந்த மூலஸ்தானத்துக்கு வரல, இப்ப கிளீன் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் எங்க போனோம், ராஜாவுடைய டேபிளுக்கு போகணும். இப்ப நெக்ஸ்ட் புரியுதுங்களா உங்களுக்கு, பரிசுத்தமாக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், மையப்படுத்தணும். அந்த மையப்படுத்துதல் தான் எங்க, ராஜாவோட டேபிளுக்கு போய் அவரோட கரத்துக்கு போறது. ஆமென். புரிஞ்சுங்களா உங்களுக்கு, வாங்க உள்ள போ, சரில போ, புரிஞ்சா இல்லைங்களா? அப்போ இது நெக்ஸ்ட் எங்க போகுது, ராஜாவுடைய டேபிளுக்கு போகுது. திரும்ப ராஜா என்ன சொல்றாரு, அந்த வேலைக்காரன் சொல்லி என்ன சொல்றாரு, அந்த கப்பை எட்டுனுவா, ரெடி ஆயிடுச்சு அந்த கப்பு. இப்ப அந்த கப்பை என்ன பண்ண, எட்டுனுவான்னும் போது திரும்ப அதுல வைனை ஊத்தி திரும்ப தான் பழைய எந்த நிலையில இருந்தாரோ திரும்ப அந்த கப்பை எடுத்து போய் அவர் குடிக்கும் போது அதுதான் மைமைப்படுத்துதல். சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், இப்போ இந்த மூணுல ஏதாவது ஸ்டேஜ்ல இருப்போம். தேவன் முன் குறிச்சிருந்தாருன்னா, முன்னறிஞ்சாருன்னா, அவருடைய சிந்தையில இருந்து நீ விழுந்து போயிருந்தீங்கன்னா, அதை நீயா மட்டும் அந்த கப்பு நீயா இருந்தனா தேவன் ஊழியக்காரனா உங்களுக்கு அனுப்புவார். யாராவது ஒரு நபரை அனுப்பி நீங்க சாக்கடையிலையும் ஆழத்திலையும் பாவத்திலையும் அவிசுவாசத்திலையும் உலக காரியங்களை விழுந்திருந்தீங்களா,
ಫಸ್ಟ್ ದೇವರು என்ன பண்ணுவாரு ಫಸ್ಟ್ ರಿಕವರಿ அதான் ಫಸ್ಟ್ ರಕ್ಷಿப்பு ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೀರಾ ಅಂದ್ರೆ ರಕ್ಷಣೆ ಅಂದ್ರೆ ಅದು ಫೈನಲ್ ಅಲ್ಲ ರಕ್ಷಣೆ ಅಂದ್ರೆ ಫಸ್ಟ್ ಸ್ಟೇಜ್ ರೋಡಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಬಿದ್ದೋಗ್ಬಿಟ್ರೆ ಅವನು ವಿಮೋಚನೆ ಅಂದ್ರೆ ಏನು ಅಂದ್ರೆ ಹೇಳ್ತೀನಿ ನಿಮ್ಗೆ ವಿಮೋಚನೆಗೆ ರಕ್ಷಣೆಗೆ ಏನ್ ಡಿಫ್ರೆಂಟ್ ಅಂದ್ರೆ ವಿಮೋಚನೆ ಇದ್ರೆ ರೋಡಲ್ಲಿ ಬಿದ್ಬಿಟ್ರಿ ಎಲ್ಲಾ ರಕ್ತ ಬರ್ತದೆ ಹಂಗೆ ಬಿಟ್ಬಿಟ್ರೆ ಏನಾಗ್ಬಿಡ್ತೀವಿ ನಾವು ಸತ್ತೋಗ್ತೀವಿ ಇವಾಗ ಎತ್ತು ಅವನ ಕೈಗೆ ಏನು ಬ್ಯಾಂಡೇಜ್ ಕಟ್ಟಿ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಫಸ್ಟ್ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಅವ್ನು ಬಿದ್ದೋದ್ನಲ್ಲ ಅದು ಎತ್ತಿದ್ರೆ ಅದೇ ರಕ್ಷಣೆ ಫಸ್ಟ್ ಅದು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅವ್ನಿಗೆ ಬ್ಯಾಂಡೇಜ್ ಹಾಕಿ ಅವ್ನಿಗೆ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಿ ತಿರುಗಿ ಹಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವ್ನು ಹೆಂಗಿದ್ನೋ ಅದೇ ಮಾರ್ಪಡಿಸೋದೇ ವಿಮೋಚನೆ ರಕ್ಷಣೆ ಅದು ಫಸ್ಟ್ ಸ್ಟೇಜ್ ವಿಮೋಚನೆ ಅನ್ನೋದು ಫೈನಲ್ ಅದೇನೆ ದೇವರು ಹೆಂಗ್ ಅವ್ನು ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಹೆಂಗಿದ್ನೋ ಅದೇ ತರ ಇರೋದು அதுக்கு ಈ கப் இந்த ஸ்டார்டிங் கப் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படுறதுன்றது என்னன்னா அந்த அந்த சேத்துல வெளியே எடுக்கிறது அதான் நீதிமானாக்கப்படுறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் பரிசுத்தமாக்கப்படுறது ஸ்டேஜ் அதுக்கப்புறம் இங்க வருது ಮಹಿಮೆಪಡ್ತದೆ ಮಹಿಮೆ ಯಾವ ತರ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಇತ್ತು ರಾಜನ கையிலே இದ್ದು அந்த ஸ்டேஜுக்கு வர்றது அதுதான் தேவன் இப்ப இதுக்குதான் இங்க தேவைப்படுது மன்னிப்பு தேவைப்படுது அதான் சாணியில இருந்துச்சு அந்த சகதியில இருந்துச்சு தேவன் எப்படி மன்னிப்பை வெளிப்படுத்துறார் கவனிங்க எதை செஞ்சு எப்படி வெளிப்படுத்துறார் அதை அப்படியே விட்டுறாம இது எனக்கு தேவை இது எனக்கு என்னுடையது இது அப்படின்னு சொல்லி எடுத்து கிளீன் பண்றேன் அப்ப அங்கதான் என்ன தேவனுடைய மன்னிப்பு வெளிப்படுது பயிலாகுது எதனால கிளீன் பண்றார் ஏதோ ஒரு ஆயில் போடுறாரா அதுதான் அவருடைய ரத்தமா இருக்குது ரத்தத்தை போட்டு அதுதான் வெண்மையாக்கும் திரவம் ஒயிட்னிங் லிக்விட் அதான் ஆசிட் அதெல்லாம் போட்டு என்ன பண்றாரு அதான் அவருடைய ரத்தத்தினால என்ன பண்ண முடியும் பாவத்தை கழுவ முடியும் அப்ப அந்த ரத்தத்தை அவர் கொடுக்குறாரு அதான் அங்க மன்னிப்பு அதெல்லாம் கிளீன் பண்ணி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கொண்டு வந்து கடைசி ஸ்டேஜ் ஆமே அது மாதிரி தேவன் என்ன பண்றாரு இங்க அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கடக்குறாரு தேவன் என்ன பண்றாரு ஃபர்ஸ்ட் முன்னறிகிறார் முன்குறிக்கிறார் நீதிமானாக்குறார் பரிசுத்தமாக்குறார் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறார் அதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்படின்றதுதான் அந்த பாத்திரத்துக்குள்ள ஊற்றப்படுற அந்த ஒயினா இருக்குது புரிஞ்சா இல்லைங்களா அதான் மகிமை அந்த பாத்திரம் இப்ப திரும்ப பழைய மகிமைக்கு வந்துருச்சு ராஜா கையில இருக்குது ராஜா கையில இருக்கிற பாத்திரம் சாதாரணமான பாத்திரமா இல்ல அது மகிமையானது ஒண்ணு அந்த மாதிரி நம்ம ராஜாவுடைய கையில ஆல்ரெடி இருந்தோம் இப்ப இந்த மன்னிப்பு பண்றதுதான் இந்த எல்லா பிளேஸையும் என்ன பண்ணுது கவர் பண்ணி கொண்டு வருது புரிஞ்சுங்களா உங்களுக்கு நான் ரொம்ப நேரம் பேசல இந்த காரியம் போதும் நெக்ஸ்ட் நம்ம சர்வீஸ் பார்க்கும்போது இந்த மன்னிப்புடைய தொடக்கத்தை நம்ம பார்க்கலாம் புரிஞ்சுங்களா இப்ப இதுல எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம் நம்ம யோசிச்சு பாருங்க இப்ப இது மன்னிப்புக்கான தேவையான கடைசி ஒரு காரியம் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் ஆமே அக்கிரமத்தை மறைக்காமன்னா இந்த பாத்திரம் கீழே விழுந்தாலும் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது ஐயோ எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி என்ன எது பண்ணாதீங்க என்ன திட்டாதீங்க அடுத்த வாரம் நான் பிரேயருக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லாம ஒப்பு கொடுக்கும் போது என்ன பண்ண முடியும் அதான் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான் எல்லா பாத்திரங்களும் அந்த சாக்காடுல எடுக்கப்பட்டுச்சான்னு சொன்னா இல்ல ராஜா எந்த பாத்திரத்தை நினைச்சாரோ அந்த பாத்திரம் தான் எடுக்கப்பட்டுச்சு ஆமே தேவன் எல்லாருக்காகவும் மரிச்சாருன்னா எல்லாருக்கும் மரிக்கல ஆனா அவருடைய ரத்தம் எல்லாரையும் மீட்டுக் கொள்ள வல்லது ஆமே அவருக்குள்ள இருக்கிற அந்த ரத்தத்தின் வல்லமை எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கறதுக்கான வல்லமை இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷன் ஒரு பெரிய லேண்ட்லார்ட் இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா ஒரு குதிரை பண்ணைக்கு போறாரு அங்க போயிட்டு அவருக்குள்ள இருக்கிற சக்தினால அந்த குதிரையை வாங்குறாரு இல்லையா அந்த குதிரையை என்ன பண்றாரு அவருக்குள்ள பணம் இருக்கு இல்லையா அதனால பணத்தை குதிரை வாங்குறாரு அந்த ஒரு 2 குதிரை வாங்குறாரு அதனால அவருக்கு சக்தி இல்லாதவர் ஆயிட முடியுமா பணம் இல்லாதவர் ஆயிட முடியுமா இல்ல ஏன் அந்த குதிரை வாங்கினாருன்னா அந்த குதிரையை அவர் என்ன பண்ணாரு முன் குறிச்சாரு இது எனக்கு வேணும்ன்றதுனால இல்லையா அவருக்குள்ள இருக்கிற அந்த பணத்துடைய வேல்யூ அந்த குதிரையுடைய லாயத்தையே வாங்குற அளவுக்கு பணம் வேல்யூ இருக்குது ஆனா அவருக்கு என்ன வேணும்ன்றதே என்ன பண்றாரு அவருடைய கருணை எது மேல விழுந்துச்சு அந்த 2 குதிரைகள் மேல விழுந்துச்சு அந்த மாதிரி தேவர் இந்த பூமியில் எல்லாரும் வேலையும் இருந்தாலும் கூட அந்த மன்னிப்புன்றது யாருக்குங்க அவர் யாரை முன்குறித்து முன் அறிந்தாரோ அவர்கள் மேல வந்துச்சு மன்னிப்பின் மகிமை இது தேவன் நம்மளை மன்னிச்சார் ஆனா லூசிபரை மன்னிச்சாரா சாத்தான மன்னிச்சாரா யூதாச மன்னிச்சாரா மன்னிக்கல தேவன் மன்னிச்சாருன்னு சொல்லாம அவர் ஆட்டுக்குட்டி அடிச்சாருன்னு சொல்லாம ஏன் மன்னிக்கல அப்படின்னு சொன்னா இதுக்குன்றதாக ஒரு விஷயம் இருக்குது எந்த ஒரு மன்னிப்பாக ஏற்றுக்கொள்ளலையோ அந்த மன்னிப்பாய் அங்கீகரிக்கப்படாது ಯಾರ್ ಕ್ಷಮಾಪಣೆಯಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ
ಪಡಿಲ್ವೋ ಆ ಕ್ಷಮಾಪಣೆ ಆಗಲ್ಲ. அமெரிக்க தேசத்துல சிவில் வார் டைம்ல, உள்நாட்டு போர் டைம்ல ஒரு மனுஷன் என்ன பண்ணா, அமெரிக்காவில் சிவில் வார் நடந்துச்சு. புரிஞ்சுங்களா? எப்போ 1880s, அதாவது 1800 நடந்துச்சு. உள்நாட்டு போர் நடந்துச்சு. அப்போ ஜனாதிபதியா அந்த டைம் நேரத்துல இருந்த ஒரு அப்ரகாம் லிங்கன் அப்படின்ற ஒரு ஜனாதிபதி. அப்ப அந்த போர்ல ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டான், போற ஒரு சைனிக்கா போர்ல வார்ல கலந்து கொள்ளாம பின்வாங்கிட்டான். அதனால அவனை பிடிச்சி என்ன பண்ணாங்க, மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. நல்லவன் அவன் பயந்து என்ன பண்ணிட்டான், போர்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. அதனால அவனோட நண்பன் பார்த்து அவனை சுட்டு கொல்லுன்னு சொல்லி அவனுக்கு தீர்ப்பு ஆகி போச்சு கோர்ட்ல. அப்ப அவன் நண்பன் பார்த்து என்ன பண்றான், என் நண்பன் ரொம்ப நல்லவன், அந்த வார்ல ஏதோ பயத்தினால என்ன பண்ணிட்டான், அந்த வாரை விட்டு சண்டையை விட்டு வெளியே வந்துட்டான். அவன் நாட்டுக்காக சண்டை போட்டுருக்கணும், தேசக்காக ಏನ್ ಮಾಡಿರ್ಬೇಕು, ದೇಶಕ್ಕಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಿರ್ಬೇಕು. ಅದು ಯುದ್ಧದಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಅವನು ಓಡೋಗ್ಬಿಟ್ಟ. ಅದಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಏನ್ ಬಂದಿದೆ, ಮರಣ ದಂಡನೆ ಬಂದಿದೆ. ಇವಾಗ ಅವನು ಫ್ರೆಂಡ್ ಸ್ನೇಹಿತ ಬಂದು ಆ ದೇಶದ ಪ್ರಥಮ ಮಂತ್ರಿ ಅಬ್ರಹಾಂ ಲಿಂಗನ್ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ಅವನು ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಬಂದು ಒಳ್ಳೆಯವನು, ಅವನು ಗೊತ್ತಿಲ್ದಿರ ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟ, ಆ ಭಯದಿಂದ ಆ ಸೈನಿಕ ಆ ಯುದ್ಧದಿಂದ ಓಡೋಗ್ ಬಂದ್ಬಿಟ್ಟ. ಇವಾಗ ಅವನಿಗೆ ಮರಣ ದಂಡನೆ ಬಂದಿದೆ. ಆತನನ್ನ ಕೋರ್ಟ್ ಹೇಳ್ಬಿಡ್ತು, ಅವನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಸುಟ್ಟಾಗ್ಬೇಕಂತ, ಗನ್ನಿಂದ ಸುಟ್ಟಾಗ್ಬೇಕಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು. ಇವಾಗ ನೀವು ಬಂದು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಡ್ಬೇಕು, ಒಂದು ಸಂತಕ ಮಾಡ್ಬೇಕು. ಹೇಳುವಾಗ ಈ ಅಬ್ರಹಾಂ ಲಿಂಗನ್ ಏನ್ ಮಾಡಿದ್ರಂತೆ, ಅವನ್ ಬಂದು ಅವರು ಹತ್ಕೊಂಡು ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯನ ಅವನು, ಸರಿ ನಾನೇನ್ ಮಾಡ್ತೀನಿ ಇವಾಗ, ಅಬ್ರಹಾಂ ಲಿಂಗನ್ ಎಂಬ ನಾನು ಈ ಕೈದಿಯನ್ನು ಅವನ್ ಮಾಡಿರುವ ಎಲ್ಲ ತಪ್ಪುಗಳಿಂದ ನಾನು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಡ್ತೀನಿ. ಈ ಕ್ಷಮಾಪಣೆ ಆತನ ಮರಣವನ್ನು ಎತ್ತಾಗ್ಬಿಡ್ತು ಅಂತ ಅವನ್ ಸಂತಕ ಇಟ್ಟು ಆ ಫ್ರೆಂಡ್ ಎತ್ಕೊಂಡ್ ಕೊಟ್ರು. ಅದ್ ಎತ್ಕೊಂಡ್ ಬಂದು ಅವನೇನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಕೈದಿ ಕೊಟ್ಟು ನಿನಗೆ ಸಂತಕ, ನಿನ್ಗೂ ಕ್ಷಮಾಪಣೆ ಬಂದ್ಬಿಡ್ತು, ನೀನ್ ಸತ್ತೋಗಂಗಿಲ್ಲ, ನೀನ್ ಬಂದು ಇದರಲ್ಲಿ ಒಂದ್ ಸೈನ್ ಹಾಕು, ನಾ ಇದು ಎತ್ಕೊಂಡ್ ಹೋಗಿ ಜಡ್ಜ್ ಕೊಟ್ಟಿ ನಿನ್ನ ದಂಡನೆ ಏನೇನ್ ಮಾಡ್ಬಿಡ್ತೀನಿ, ಎತ್ತಾಕ್ತೀನಿ, ನಿನ್ಗೆ ಮರಣ ಇಲ್ಲ ಅನ್ನೋವಾಗ ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ, ದೇಶದ ಕೋರ್ಟೆ ಹೇಳ್ಬಿಡ್ತು, ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀಯ, ಕಿಂಡಲ್ ಮಾಡ್ತೀಯ, ಯಾರು ಬಂದು ನನ್ನ ಮರಣವನ್ನು ಎತ್ತಕ ಸಾಧ್ಯ ಅಂತ ಅವನು ಏನ್ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತೆ, ಅವನು ಎತ್ಕೊಂಡ್ ಬಂದಿರುವ ಆ ಸೈನ್ ಅನ್ನು, ಆ ಸಮಾಪಣೆಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಲ್ಲ ಅಂತೆ. ಆ ದಿವಸ ಬಂತು, ಯಾವಾಗ ಅವನಿಗೆ ಮರಣ ಶಿಕ್ಷೆ ಕೊಡ್ಬೇಕು ಆ ದಿವಸ ಬಂತು. ಅದೇ ತರ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಆ ಶಿಕ್ಷೆ ಅಂತೆ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅವ್ನ ಮರಣ ಆಗ್ಬಿಟ್ರು, ಸತ್ತದ. ಈ ಫ್ರೆಂಡ್ ಏನ್ ಮಾಡ್ದ, ಅದನ್ನ ಕೇಸ್ ಹಾಕ್ದ. ಏನ್ ಕೇಸ್ ಹಾಕ್ದ, ಅಬ್ರಹಾಂ ಲಿಂಗನ್ ಈ ದೇಶದ ಪ್ರಥಮ ಮಂತ್ರಿ ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಟ್ರು, ಆವಾಗನು ಕೋರ್ಟ್ ಏನ್ ಮಾಡ್ತು, ಶಿಕ್ಷೆ ಕೊಟ್ರು, ಇದು ಸರಿ ಇಲ್ಲ ಅನ್ನೋವಾಗ ಕೋರ್ಟ್ಗೂ ಆ ಕೇಸ್ ಹೋತು. ಕೋರ್ಟ್ ಇದೆಲ್ಲ ರೀಕನ್ಸೈಲ್ ಮಾಡಿ ಕೋರ್ಟ್ ಏನ್ ಹೇಳ್ತಂದ್ರೆ, ಒಂದು ಸಮಾಪಣೆಯಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಲ್ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ಕ್ಷಮಾಪಣೆಯಾಗಿ ಒಪ್ಪಲ್ಲ, ಅದು அவன் தண்டனைக்கு உரித்தனாகிதானே. அதே போல புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு அப்ரகாம் லிங்கன் காலத்துல இது நடந்த விஷயம், ரியலா நடந்த விஷயம். அது மாதிரி இயேசு கிறிஸ்து நம்ம மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த மன்னிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளாம இருக்கும் பட்சத்தில் அது மன்னிப்பாக அங்கீகரிக்கப்படாது, நம்ம மரணத்துக்கு பாத்திரம்னா மாறிவிடுவோம். ஆமென். தீர்க்கதரிசி இந்த காரியத்தை சொல்றார். அப்ப உங்களுக்கு மன்னிப்பை நீங்க ஏற்றுக்கொள்றதுக்கு அடையாளம் என்ன, உங்க பாவத்தை அறிக்கையிடுறது. அப்போஸ்தலர் 2:38, அப்போஸ்தலர் 2:38 அங்க எல்லாரும் இதோட வார்த்தை கேட்கிறாங்க. கேட்கும்போது அவங்க இருதயத்தில் அழகு நெட்டவராகி, அவங்க இருதயத்தை குத்தப்பட்டவர்களாகி என்ன பண்றாங்க, நாங்க என்ன செய்ய வேண்டும், நாங்க என்ன பண்ணணும், இப்போ நாங்க மரணம் போகணும், என்ன பண்ணணும்னு கேட்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று, அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க, அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க. வாசிமா, அப்போஸ்தலர் 2:38 ஆக்ஸ். ನಿಮ್ಮ ಪಾಪಗಳು ಪರಿಹಾರವಾಗುವುದಕ್ಕಾಗಿ. இப்ப பாவ பரிகாரத்துக்கு எப்படி தேவன் வழி வச்சிருக்கிறார் பாருங்க, படிங்கம்மா. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಿ. இதுதாங்க ஸ்டெப். பாவத்துக்கு போறதுக்கான பரிகாரம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும் இல்லைங்களா? எப்பவுமே நம்மளோட விசுவாசம் கிரியை வெளிப்படும் இல்லைங்களா? நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்க, அதுக்கு அடையாளம் என்ன, இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்கிறீங்க இல்லையா? நான் இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்கிறேன்னு சொல்லி நீங்க விக்கிரகங்களை ஆராதிச்சீங்களா, உங்க விசுவாசம் பொய்ன்னு அர்த்தம்.
இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு பாவ மன்னிப்பு வேணும்னு சொன்னா பாவ மன்னிப்புக்கு பைபிள் சொல்ற வழி என்னவா இருக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கிறது. பாவ மன்னிப்பு வேணும்னா பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால இல்ல, பிதாகுமாரன் பரிசுத்தாவின்றது அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கும் போது உங்க பாவ மன்னிப்பு கிடைக்குது. என் பாவ மன்னிப்பை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. இயேசு கிறிஸ்து சொல்லில என் பாவத்தை மன்னிச்சார், பாவ மன்னிப்பு கொடுத்தாருன்றத நீங்க உங்களுக்கு ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இது என்ன அடையாளமா ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னா அந்த நாமத்துல நீங்க ஞானஸ்தானம் எடுத்து வாசிமா. அது அடுத்தது வாசிமா. அதுதாங்க மையப்படுத்துதல். அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இவங்க என்ன பண்ணுங்க, எங்க பாவத்தை போக்குறது எப்படி, நான் பாவம் செஞ்சுட்டோம், எங்க மரணம் போறது எப்படி, நாங்க திரும்ப நித்திய ஜீவனுக்குள்ள போறது எப்படின்னும் போது இயேசு உங்களுக்காக மரிச்சார். நீங்க அதை விசுவாசிச்சு உங்க விசுவாசத்துல அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்க. அதர்வைஸ் உங்க பாவம் போவாது. அந்த நாமத்தை விசுவாசிக்காம போவாது. அந்த நாமத்தை விசுவாசிக்கிறதுக்கான அடையாளம் தான் நீங்க ஞானஸ்தானம், அந்த நாமத்துல எடுக்கிற ஞானஸ்தானம். அது வரைக்கும் நீங்க எந்த சர்ச்சுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் சகோதர சகோதரி உங்க பாவம் மன்னிக்கப்படாது. பாவம் மன்னிப்ப நீ ஏத்துக்கலன்னு அர்த்தம். நான் எப்படி சொன்னேன், அந்த 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 கைதி எப்படி அந்த பாவ மன்னிப்பை அவனுக்கு கொடுத்தும் ஏத்துக்கலையோ அது மாதிரி நீங்களும் ஏத்துக்காம மரணத்துக்குள்ள போறீங்கன்னு அர்த்தம். மன்னிப்பாய் அங்கீகரிக்கப்பட்டால் ஒழிய அது மன்னிப்பு ஆகாது. ஷமையாகி அங்கீகரிச்சல் படியில ಅಂದ್ರೆ அது ஷமையாகாது. அல்லேலூயா. அப்போ நீங்க எப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து எடுத்துக்கொள்ளும் போதுதான் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கே வரீங்க. எங்க வரீங்க? சாக்கடையில இருந்து உள்ள வந்து பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு உள்ள வரீங்க. அப்ப தேவன் திரும்ப இன்னும் எனக்கு உடனே ஞானஸ்தானம் எடுத்த உடனே பாவம் போயிடுதுன்னா போவாது. புரியுதுங்களா உங்களுக்கு? பாவ மன்னிப்பு தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதுல இருந்து என்ன பண்றாங்க, கிறிஸ்துவா மாறதுக்கு ஒரு வார்த்தையை கேட்டு கேட்டு உங்களோட சுவாபங்கள் மாறும், காரியங்கள் மாறும். தேவன் நம்மளுடைய கிரியைகள் மாத்துறது நம்மளுடைய கரத்துல இல்ல, நம்மளுடைய மண்ணின் சாயல் எப்படி இருக்குது, பாவத்தை நோக்கி இருக்குது. அப்ப தேவனோட வார்த்தை வர 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 ஒரு நாளும் புது சிருஷ்டியா மாறுறீங்க. குழந்தை பிறந்தோடனே எழுந்து நடக்கிறது கிடையாது. நடக்குதா? அப்ப ஒரு நாள் என்ன பண்ணுது, உழுது. அதே போலதான் நீங்க மறுபடியும் பார்க்கிற அனுபவத்துக்குள்ள வரும்போது உலகத்தின் காரியங்கள்லாம் உங்களை தாக்கும் போது கூட நீங்க வார்த்தைக்குள்ள நடக்க 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 உலகத்துல உங்களுக்குள்ள இருக்கிற உலகத்தின் காரியங்களை ஒன்னொன்னா போய் ஒரு நாள்ல கிறிஸ்துடைய சாயல ஆத்துமாவில பெற்றுக்கொள்வீங்க. தேவன் அவர் வரும்போது சரீரத்தையும் அவரை போல மாத்தி நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போறோம். இப்ப இதுதான் மன்னிப்பின் மகிமை. ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் உங்களோட கூட இருக்கட்டும். எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாம் கண்களை மூடலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாம் கண்களை மூடுங்க. எடுத்தது சிறிய காரியம் தான், ரொம்ப பெரிய விஷயங்கள் கிடையாது. ஆனா இந்த சின்ன காரியம் இந்த உலகத்துல மேன்மையான ஒரு விடயத்தை கொண்டிருக்குது. மன்னிப்புன்ற ஒரு விஷயம். மன்னிப்பு நீங்க ஒருவேளை பெற்றுக்கொள்ள, உங்களுக்கு மன்னிப்பு நீங்க கொடுக்கப்பட்டிருக்குது, இலவசமா கொடுக்கப்பட்டிருக்குது கிருபையினால. நீங்க அங்கீகரிக்கலன்னு சொன்னா நீங்க ஒப்பு கொடுங்க. எப்போ நீங்க மன்னிப்பை ஏற்றுக்கொள்றதுக்கான அடையாளம் தான் ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள வரும்போது அப்பா என்னோட மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றீங்க. நீங்க ದೀಕ್ಷಾಸ್ನಾನಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನಕ್ಕೆ ಬರುವಾಗೆ ನನ್ನ ಕ್ಷಮೆಯನ್ನು ನಾನು ಒಪ್ಕೊಳ್ತೀನಿ, ನಾನು ಅಂಗೀಕರಿಸ್ತೀನಿ. ಅವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಶಿಲುವೆಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವ ಕ್ಷಮೆಯನ್ನು ನಾನು ಅಂಗೀಕರಿಸಿ ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸ್ತೀನಿ. ಆ ವಿಶ್ವಾಸದ ಕ್ರಿಯೆಯೇ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಆತನ ನಾಮದಲ್ಲಿ ಅಂತ ಬರ್ತೀರಿ. ಎಲ್ಲ ಕಣ್ಗಳು ಮುಚ್ಚಿ, ಎಲ್ಲ ಕಣ್ಗಳು ಮೂಡಿ. கிருபை நிறைந்த எங்களை பரலோக பிதாவே, மன்னிப்பை குறித்த சிறிய காரியத்தை குறித்து இந்த நாள்ல நாங்க பார்த்தோம்ப்பா. நீர் மன்னிப்பா அங்கீகரிக்கப்பட்டால் ஒழிய அது மன்னிப்பாகாது என்று பார்க்கிறோம். அது மன்னிப்பு எங்கிருந்து தொடங்குது? அவனுடைய சிந்தையில தொடங்குச்சு. எப்படி முன் அறிந்தீர், முன் குறித்தீர், அழைத்திருக்கிறீர், நீதிமானாக்கி, பரிசுத்தமாக்கி, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து அதான் மகிமைப்படுத்தி பழைய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர். அந்த ஃபுல்னஸ் இந்த நாள் இந்த செய்தியின் மூலமா இந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வந்திருக்கிற ராஜா, என்னோட காரியத்தை நான் செய்தி என்று விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியின் மூலமா நீர் மகிமைப்பட்டீர். அதே போல இந்த பிள்ளைகளுக்குள்ள மகிமைப்படுவீர். இவர்கள் கத்தாவே ஒருவேளை கழுவப்படாத பிள்ளைகள் இங்க இருந்தால் கத்தாவே இவர்கள் நாமத்தால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கத்தாவே கழுவப்பட கிருபைங்க. அவனுடைய இருதயங்கள் மாற்றப்பட்டோம் கத்தாவே. இந்த பெந்தகோஸ்தே நாள்ல ஏற்படுத்தப்பட்ட இருதயத்தின் குற்றுதல் அழகு நெட்டவராகி இந்த ಹೇಳುವ மாத்தங்க இவங்களை ஒப்பு கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள கிருபைங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய கிருபையை கத்தாவே பெரிதா எண்ணி கத்தாவே இவர்களை ஒப்பு கொடுக்க கிருபைங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தி இன்னொரு அடி கூட உங்களோட கூட நெருங்கட்டும், பலப்படுத்துங்க. தாழ்த்துக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே. ஆமென், ஆமென்.